ஹாய் மக்களே, வெல்கம் கேம் பார்க். ஹாய் ப்ரோ, அஸ்வின் ஸ்பரோ, வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. குட் ஈவினிங் மக்களே, குட் ஈவினிங், குட் ஈவினிங். நேற்று எந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துல இருந்து பார்ப்போம். லோகேஷ் பாலாஜி, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. பார்த்துருக்க எல்லாத்துக்கும் நன்றிகள் கூடி. ஸோ எங்கே விட்டோம்னா ஸ்காராம் வச்சு அடிச்சு போட்டான். நம்மளை வந்து மீக்கோ காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி வெளியே இருக்கிறது வந்து பப்பட் தான், உள்ளே தான் வந்து ஒரிஜினல் இருக்கா. ஸோ அங்கே போய் எட்டர்னிட்டி அடையிறதுக்கு வந்து கிறுக்குத்தனமாக ஒரு பிளான் போட்டிருக்கா. அவளை நம்ம எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி மீக்கோ கூட சேர்ந்து ஆன்டி ரேடன் ப்ரோக்ராம் முடித்தோம். ஸோ முடிச்சுட்டு வரும்போது தான் குஜாசாரா வந்து என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு வந்தா. ஸோ கான்டினல் கிரவுண்ட்ஸில் வந்து எந்த விதமான பிளட் ஷெட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மீக்கோ மிரட்டி 3 நாளில் உனக்கு வந்து ஃபட்டூயி தான் வந்து கமிஷனுக்குள்ளே ஊடுருவி இருக்காங்க, நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த ப்ரூஃபை தேடி தான் வந்து இப்போ வந்து சிஞ்சு ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம். ஸோ அங்கே தான் நான் இதை ஸ்டாப் பண்ணோம். ஸோ அங்கேருந்தே கண்டினியூ பண்ணுவோம். இது நேத்து ஸ்டீம் அதுக்கப்புறம் போய் பாத்தீங்களா எந்த இடத்து அந்த நேற்று ஸ்டீம் உட்காந்து பாதியே நிப்பாட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் ஸ்டோரி நடுவே நிப்பாட்டி அதுக்கப்புறம் போனீங்க? இல்லை, நான் அந்த பக்கமே போலையே. ஏன் அந்த பக்கம் போகக்கூடாதா? நல்ல வேலை போகல. இல்லை இது வரைக்கும் போல. எவிடன்ஸ் தான கண்டுபிடிக்க மக்களே. இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு ரேஜ் பர்சனா பார்க்க போறீங்க. சோ be sure to stay till the end அப்படின்னு சொல்லி நான் ஷாங்லிங்க்கு வந்து பிளிசார்ட் ஸ்லேயர் பாதி கொடுத்து வச்சிருக்கு ஃபர்ஸ்ட். ரைட்டு. ஸோ எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துக்கே போவோம். ஸ்பேனர் கைஸ் யார், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. ஸோ எங்கே விட்டோம்னா யாரோ வந்து ப்ரோ, அதான் ப்ரோ அஸ்வின் ஸ்பரோ. இன்றைக்கி தான் வந்து ப்ரோவை பார்க்க போகிறேன். ஸோ எவிடன்ஸுக்கு தேடுறதுக்கு வி நீட் டு அவேக்கன் த ப்ரொஃபஷனல் அப்படின்னு வந்து ஏஎமிக்க சொன்னால். ஸோ அங்கே தான் போய்ட்டுருக்கேன். ஃபைன் த ஹெல்ப்பர் த ஏஎமிக்கோ ஸ்போக் ஆஃப். அங்கே தான் போயிட்டுருக்கேன். யாரோ அதுக்குள்ளே என் வேர்ல்ட்லேருந்து ஃபிஷ் எடுக்கலாமா கேட்குறாங்க. நான் இன்னும் எடுக்கல ப்ரோ, கொஞ்ச நேரம் கழிச்சாங்க. இங்கே நான் எவிடன்ஸ் தேடி வந்திருக்கேன். நான் எவனுமே இல்லை. ஓ ஓ இதான் சாய்வா? இங்க வால் இருக்கு. So Masari, hi bro, welcome to the stream. Hemant, hi bro. Tanuki just turned into a human. What's going on? Hyman's never seen one of these before. Not a Tanuki. I'm a Muchina. செம கிட்ட இருக்கு. என்ன கண்ணெல்லாம் வர பிளாக்கா இருக்கு, ஜோம்பி மாதிரி தூங்கிட்டு இருக்காளா நின்னுகிட்ட? I'm so tired. If I don't get enough sleep, it'll stunt my growth. Is this the professional you were talking about?
She doesn't look very professional at all. ஃபன் பண்ணிட்டு இருக்கா மீகோ. இவதான் ப்ரொஃபஷனலா? She's the member of... She is a member of the Shiumatsuban, a genuine bona fide ninja. டேங்கப்பா. Oh, wow, a ninja? So was that one of those legendary ninja transformation techniques? இத நான் வந்து ஹட்டோரியில பார்த்தது. மறைஞ்சு வேறயா வர்றது. நிஞ்சா ஹட்டோரி. Anyway, what's the Shiumatsuban? 4 bro. It belongs to the Yashiro Commission, a secret unit under Kamisato Ayato. கமிசாட்டோ அயாக்கா கிடையாது, அயாட்டோ. கமிசாட்டோட தம்பி கீழ இருக்க யூனிட். Now, Kamisato Ayato and the Yashiro Commission are neutral parties, so I have no right to give orders to the Shiumatsuban. However, convincing their most chronically lazy member to help ரைட் அயாட்டாவோட இதுல தான் இவ இருக்கா போல. ஸோ இவன் என்ன சொன்னா, நம்ம ஒரு மோல் மாதிரி ஒருத்தங்களை கிரியேட் பண்ணி உள்ள அனுப்புவோம் அப்படின்னு சொன்னா. ஸோ அந்த மோல் தான் இவ போல. டிங் 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 டிங். Here's what I need you to do. மோல்னா மோல் சைஸுக்கே அனுப்புறது. Evidence of the Tenryo Commission's betrayal. It would not be appropriate for me to be seen there myself. You make it sound so simple, but... எல்லா வேலையும் நீங்க செய்ய மாட்டீங்க, நாங்க தான் செய்யணும். Oh, I thought you would have figured it out by now. அந்த அளவுக்கு அறிவில்ல. All right then. I'll indulge you with a little more information. For a complete outsider, probing the inner workings of the Tenryo Commission is nigh on impossible. But since the 3 commissions work together to serve the shogun, they have a close relationship. Someone from one of the other commissions might have an easier job of figuring out what they're up to. Oh. Now you're following me? The shogun's army haven't given up on their search for you yet, but with the help of this Shiumatsuban ninja, I'm sure you'll be able to rendezvous with your friends. Don't forget, we're on a tight schedule here. லைக் அவன் என்ன சொல்றான்னா, 3 கமிஷனுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் ஒரு கமிஷனுக்கு இன்னொரு கமிஷன் என்ன பண்ணுது நல்லா தெரியும். ஸோ இவளோட ஹெல்ப் மூலியமா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணலான்ற இன்னொரு கமிஷன் நடக்குதுங்கிறது. டைரக்டா ஒரு கமிஷனை போய் அட்டாக் பண்றதோட இந்த மாதிரி இருக்கிறது பெட்டர்ன்றான். என்னது கம்ப்ளீட் த ட்ரையலா? டெய்லி கொஸ்டா அது? இது வந்து ஓகே, இங்கே அயாக்கா எப்பயுமே கூப்பிடுவான், அந்த டிஓஸ்க்கு தான் கூப்பிட்ருக்கான். யோ வெண்டர் பிளஸ் வெல்கம் டு சீம் ப்ரோ. இவனை பார்க்க வந்திருக்கேன். சாயு தான் இங்கே இருப்பா. சொல்லுக்கா, இப்போ எதுக்கடா பேசிக்கிட்டு இருக்கான் என்கிட்ட? தெரியாம கிளிக் பண்ணிட்டானா? வெல்கம் டு ஜஸ்டிஸ் டீம். திரும்பவும் போறான். அவன் இருக்க மாட்டான். இருப்பானா என்ன? உஃப் உஃப் இல்லை இருப்பானா? இருக்கான். What brings you here? சாயு கூட்டு வந்திருக்கல கூட, தூங்கிட்டே இருக்கான் நின்னுக்கிட்டே. Did you meet with the resistance? How's the battle going? Is it safe for me to come out? டேய், ஃபுல்லா டிலூஷனை கொடுத்து விட்டு எல்லாத்தையும் வயசாக்கி விட்டானுங்கடா. பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, உனக்கு தெரியுமா தெரியாதா? Not just yet. We saw people patrolling on our way here. So, it's still not over. I guess you came here because you have something to discuss. அவனை காராவை பிடிச்சி 2 மிதிச்சா அவனை எல்லாத்தையும் மிதிக்கணும் ப்ரோ. அவனுங்க டிலூஷன் கொடுத்த எல்லாத்தையும். I'll get someone to call for Miss Kamisato. Bear with me for 1 second. கமிசாடோ கூப்பிட்றதுக்கு ஆள் அனுப்புறதுக்கு போயிட்டான். I see. You have been through a lot since we last met. I understand. You need evidence of the Tenryo Commission's betrayal. அதேதான். I think. யாரா பிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறா. Now that you mention it, there is one thing that has always concerned me. The Shogun's army has been at war with the resistance for a long time now, but not once has the Shogun ever inquired about it. I used to think that she simply didn't care,
But looking at it now, perhaps the problem all along has been with the அட Tenryo Commission for பாவிங்களா, reports to the Shogun. இது எதுவுமே ஷோகனுக்கு தெரியாதா? What do you mean? இப்படிதான் வந்து மியாவையோ வந்து ஜஸ்டிஃபை பண்ண போறாங்களா நல்லவன்ட்டு. அவளுக்கு எதுவும் தெரியாதுங்க, எனக்கு எதுவும் தெரியாதுங்க, அது பாட்டுக்கு எங்கேயோ நடந்ததுங்க. The Tenryo Commission presides over domestic military affairs. If they ever had any intention of concealing information in their reports, we would have no way of knowing. Meanwhile, the Shogun would incorrectly conclude that the Vision Hunt decree poses no threat and would stick to her decision. சொல்லுங்க ப்ரோ. If யோ we அப்படின்னு had கமெண்ட் access to their பண்ணிருக்கீங்க. reports, நீ மூச்சுறது it கூட would நல்லா confirm everything. நீங்க ஷோகன் would incorrectly conclude that Vision and decree possess no threat and would stick her decision. If we had access to their reports, it would confirm everything. But as I recall, the only person authorized to access that kind of official documentation is Kujo Takayuki. யாரா அவன்? It's heavily guarded too. Even with Sayu's help, swiping a document from என்ன under their சாயு noses நம்ம is no இன்ட்ரோ듀ce easy பண்றதுக்கு task. முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருக்கு, முன்னாடியே தெரியும் போலயே எனக்கு. ஸ்வைப்பிங் டாக்குமெண்ட். If only there was a way we could distract the guards just for long enough. சொல்லு ப்ரோ. A distraction, you say? We have done this before. நான் போய் distract பண்ணேன். Yoimiya's fireworks! போடு, யோய்மியா கூப்பிட வரானுங்களா உள்ள? That's a very Toma-sounding suggestion. குஜால் பண்ணிட்டு இருக்க மாட்டான் ப்ரோ, சமையல் விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருப்பான். That's a very Toma-sounding suggestion. But it's a reasonable one. The statue of the omnipresent அங்க God பாருங்க, is right தூங்கிட்டு by இருக்கு the அப்படியே Tenryo நின்னுக்கிட்டே. Commission. If someone set off fireworks near the statue, they certainly wouldn't ignore it. While they were preoccupied with that, Sayu could infiltrate the Tenryo Commission and take the report, as well as any other evidence she might find. Nice. Great! It feels like I'm getting closer and closer to being a free man again. ஏன்னா இவனால விஷன் It feels like it's been an eternity since we last sat down and ஐயா talked like this. திரும்பி ஒரு விளையாட்டா? Well, it certainly felt like it to me. I've been looking forward to seeing you again every day since I got here. This tea house used to be my favorite hiding place, but now I've honestly lost track of how long it's been since I last set foot outside of here. Oh man, I want to go to the hot springs so badly. எங்க ஊர்லயும் ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருந்தா கொரோனா முடிஞ்சு நாங்களும் போவோம். Poor Toma. Let's focus on the issue at hand. The sooner the Vision Hunt decree is abolished, the sooner Toma will be free. ஏண்டா ஒருத்தன் செத்து போயிட்டான், உனக்கு ஏதாவது அக்கறைக்கா? இங்க வந்து தின்னுக்கிட்டு இருக்கா எம்சி, அடிச்சு எல்லாத்தையும் பறக்க விடணுமா? But there's no time அங்க to ஏதோ catch up. பெரிய இவன் மாதிரி ஓடி We'll வந்தான் அங்க celebrate இருந்து. properly when லோகேஷ் it's all over. மை கமெண்ட் சம்டைம்ஸ் இட் டசன்ட் சென்ட். தெரியலையே ப்ரோ ஏன்ட்டு. Ooh, let's play the hot pot game again. அடே கொண்டே போடுவான்டா அவனை. You're still thinking about that? திட்டு பாவன் கெட்ட The வார்த்தையிலே. Tenryo Commission is heavily guarded. Be careful when you get near. All right. First, let's go to Hanamizaka to find Yoimiya. ஓகே, யோய்மியாவை கூட்டிட்டு போயிட்டு ஸ்டாச்சுக்கு பக்கத்துல ஒரு ஃபயர் ஒர்க் வச்சு, நான் தான் ரைடன், மண்டி போடுங்க என் முன்னாடி. ஐ ஆம் இனசுமாஸ் குயின். ஏய் இந்திரிங்கடா ரெண்டு பேரும், மரியாதையாச்சும் கொடுங்கடா. நான் தான்டா ரைடனு. இங்கே வாருங்கடா, ஸ்வாடெல்லாம் எடுப்பேன்டா. ஏய் மதிக்க மாட்டானுங்கப்பா. வண்டி போட்டு அப்படிங்கிறார். டேஷ்போர்ட் ஆச்சில் ஃபில் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து யோய்மியாவை கண்டுபிடிச்சி ஃபயர் ஒர்க் போடுறோம். இங்கே இருக்கா அவ வேற ஜாஸ்தியாக பேசுவாளே கொடுத்த காசுக்கு மேலே. ஸ்டீம் ஸ்டார்ட் பண்ணுவேன் வணக்கம் போட்டேன், பட் இடின் ஷோ தெரியலையே ப்ரோ. வேற பேசியே சாடிப்பேன். We need an extra large firework. எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஃபயர் ஒர்க், டபுள் எக்ஸல். Extra large firework? அதே தான். உடனே அவளும் குஷியாக வராளே. ஏ Sure came to the right person. அந்த ஸ்டாச்சுவே சாய்க்கிற அளவுக்கு வெடி வச்சிடாதீங்க, சும்மா அதுக்கு பின்னாடி வைங்க. I made this really souped up one just a couple days ago.
போச்சு. But it's so powerful that I haven't found anywhere I can test it out yet. டெஸ்ட் பீஸ் சிக்கிருச்சுங்களா? Let me know how it turns out. அட பைத்தியங்களா, எம்சி வந்து மாட்டிக்கிட்டீங்களா தானா? Don't forget, move well away from it after you light the fuse, and try to avoid burning your clothes. Also, it's best that you cover your ears. Why does Paimon feel so nervous all of a sudden? Don't worry, it's just a firework. Come on, what's the worst that could happen? We'll give it a try. Well, we got our distraction. Now we just need to wait for nightfall. நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுவா. இது என்ன ஏதோ பில் போர்டுன்னு ஏதோ காமிக்குது அப்படின்னா? ஃபயர் ஒர்க் பிரிகேட் நோட்டிஃபிகேஷன். This is a fire hazard warning. Miss Nvme, please refrain from any other further risky behavior. Otherwise, we will have to report you to Yashiro Commission again. Hey, இவளே எங்கேயோ செமையா ஏத்து வாங்கியிருப்பா போலையா பட்டாசு வெடிச்சதுக்கு. ஸோ நைட் வரைக்கும் வெயிட் பண்ணோமா? நைட் டாக்கில் வந்து செஞ்சு விட்றேன் இருங்கடா. டேய் தலைவனை கொண்டுட்டீங்களேடா. சே அவனை அப்படியே கொண்டாடுவாள். அவனை வயசாக்கி அவனை சஃபர் பண்ண வச்சு சஃபகேட் பண்ண வச்சு சாவடிச்சிருக்கேன் லூதன முறையில். கோகோபா யார் அதை முன்கூட்டியே ஸ்பாயில் பண்ணி தொலைச்சி விட்டாரு. யோ ஒழுங்கு முறையாதே மூன் ஸ்ப்ளஸிங் போட்டு விட்டுரு. அது உண்மையாக இருந்தால் போட்டுடுறேன்னு சபதம் போட்டிருக்க நீ. நைட் ஆயிடுச்சு எம்மியா போமா வெடி வைப்போம். யோ வெடி போடுறவன் கூப்பிட்ட. ஓ அங்கே போகணுமா? நாட்டு வெடியாக இருக்குமோ? நம்ம ஊரில் கல் வெடியெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. யாராவது பேன் பண்ணதுக்கப்புறம் வாங்கி வெடிச்சிருக்கீங்களா? எங்கள் ஊரில் 7 ரூபா ஆக்சுவலாக கல் வெடி. லைக் கல் வெடினா நம்ம எவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்கிறோமோ அந்த ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட் இருக்கும். பட் அது வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பேண்டு. ட்ரெயினில் என்ன பண்ணிட்டு வந்துருக்காங்க, வச்சுட்டு வந்துருக்காங்க, ஒன்றுக்கு ஒன்று மோதி வெடிச்சிருச்சு. ஸோ இருந்தாலும் வந்து ஊருக்குள்ளேயே செஞ்சு விற்பாங்க. வெல்க் ஃபார் டெப்பா அண்ட் பிபி ஃபார் ஜஸ்டிஸ் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் போட்டு 100 rupees வாங்க. 100 rupees வாங்க. நைஸு வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. கல்லுவெடி பசங்களோட சேர்ந்துட்டு திருடம் போலீஸ் விளாடும் போது கல்லுவெடி யூஸ் பண்ணுவோம். மேலே அடிச்சிக்க மாட்டோம், அப்படியே பக்கத்தில் அடிச்சு விளாடும். ஐயோ இங்கே போனால் எனக்கு பிடிச்சிருவானுங்களே. எப்படி போகிறது? எங்கே இருக்கு முதல்ல? இங்கே இருக்கான். இங்கே தான் எளிமையாக இருப்பான்னு நினைக்கிறேன். Pretty much how I thought. என் தம்பிலாம் கல்லுவடியே பார்த்ததில்ல. நல்லா இருக்கும். There are loads and loads of people. If one of them spots me, I'll get caught. யோ நீ நிஞ்சா. டக்குன்னு ஒரு போர்வை எடுத்து போட்டா செவரோட செவரா மாறிட மாட்டேன். We need to get rid of them, or I won't be able to sneak inside. அதுக்கு தான் யோய்மியா இருக்கா. வெடிகுண்டு போடுவா இரு கொஞ்ச நேரத்துல. After I get the document, let's meet back at Komari Tea House. Okay. Also, if I do get caught, please come rescue me. ஐயோ இப்படி கேக்குதே. கண்டிப்பா வருவேன், கவலைப்படாத. ஆக்சுவலா இது வரைக்கும் யாருமே கேட்டதில்ல. ப்ளீஸ் கம் அண்ட் ரெஸ்கியூ மீ. கண்டிப்பா வரேன். Let's make our way to the statue. ஏ பாய்மா, உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. அந்த கேரக்டர் தான் எனக்கு கிடைக்கல. ஜோஜோ மோத்தி ஹாய் ப்ரோ. பார்த்துருக்க எல்லாத்துக்கும் நன்றிகள் மக்களே. நன்றிகள். வெல்கம் டு ஸ்ட்ரீம். மறக்காம லைக் தட்டி விட்டுருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. செட் ஆஃப் தி ஃபயர் ஒர்க்ஸ். ஓ ஃபயர் ஒர்க்ஸை நம்ம வாங்கியாச்சா? நம்ம தான் வைக்கணுமா? இவங்க வர மாட்டாளா? போச்சு. ஐயோ எம்சிக்கு ஹெல்த் கம்மியா இருக்கு. யூ ஆர் அஃபிஷியலி நட்ஸ். யாரும் வரல, பயப்படாத.
I have orders to search for. அவன் வாயிலே வந்து இறங்கிட்டேன் போச்சு. What kind of firework is this? ஏய் இருங்கடா ஃபயர் ஒர்க்ஸ் வச்சு பாத்துக்கறேன். Blown off. நீ பேக் ஓட மாட்டானுங்களாட்ட இருக்கு ஃபயர் ஒர்க்ஸ். You are officially nuts. இது எதுக்கு வச்சிருக்கானுங்க? Oh, they're all coming this way. Quick, run! ஏய். சத்தம் இல்லாம டீ ஹவுஸ்க்கு போயிடுறா. Is this an answer from this world? MC பேசுறான். MC குரல்ல கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஐயோ ப்ரோ டீ ஹவுஸ் வாசல்லே நிக்கிறானுங்க. என்ன ஒரே செஸ்டா கிடைக்குது. போச்சு. What kind of firework is this? By the look of it, Paimon's ears are gonna get blown off. Oh, Yoimiya, you are officially nuts. Uh-oh, they're all coming this way. Quick, run! இவன் கண்ணில் படாம உள்ள போணுமா? பக்கத்துல இருக்கிறது தானே டீ ஹவுஸ். ஏ நவுரி நான் எல்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரைலயே முடிச்சேன். எங்க போறதுன்னே தெரிய மாட்டேங்க. வெடிய வச்சாச்சு. சாயு நேரம் உள்ள போயிருப்பா. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருப்பா. ஆனா இன்னும் வரோம். வெடி வச்சுட்டு வந்துட்டோம். Well done. Let's wait for news from Sayu. ஐயோ வேற மாட்டிக்கிட்டா என்னை வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்காளே. வந்துடுவாளா? அப்பா வந்துட்டா. மூச்சு அறக்க பறக்க ஓடி. But this was a little too much exercise. இந்த மண்டையில இருக்க இலையா பாருங்க. I feel so dizzy. அவ்வளோதான் திரும்ப தூக்க போறான்னு நினைக்கிறேன். No, I can't sleep yet. There was something important I was supposed to do first. இவளும் காந்திய மாதிரியே இருக்கு. Right, yeah, I got it. I didn't know how to find a document you guys were talking about, so I just swiped a whole bunch of stuff that looked suspicious. என்ன பேசுறோம்னே கவனிக்கல. நீங்க என்ன சொன்னீங்கன்னா எனக்கு தெரியல. போய் கண்ணில் பட்டதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டா. இது வந்து குரூட் மாதிரி ஆயிரும் போலயே. நமக்கு தேவையானது தெரிந்தாலா இல்ல என்ன தெரிஞ்சது போட்டாலாம் தெரியல. I'm going to sleep now. My lady, what are we looking at? போச்சு. உண்மையான எவிடன்ஸ் எடுத்துட்டோம்ல. This sealed envelope must be an official report that the Tenryou Commission is preparing to present to the Shogun. ஓடு ரிப்போர்ட்டே தூக்கிட்டோம்டா. In addition, we have correspondence with the Fatui. ரெண்டும் It கிடைச்சிருக்கு. seems that Gujiyaya was right. They have been fomenting unrest behind the scenes. This should be ample evidence. Please take them to Gujiyaya. நைஸ் எவிடன்ஸ் I trust you'll have கிடைச்சிருச்சு. a plan for the next. இத கொண்டு போய் யாயிட்ட கொடுத்து குஜாசரா வர வச்சு சப்மிட் பண்ணி. Mind yourself when you face the Shogun. I still get goosebumps just thinking about her drawing that blade. எனக்கே கூஸ்பம்ஸ் வருதுடா டேய். Again, we'll just have to trust Gujiyaya. She If Paimon remembers correctly, it should be time for a meeting with Yaimiko soon. Let's போலாம் போலாம் போலாம். and get ready to head to the Grand Narukami Shrine. கிளம்பு. Red Bull gives you wings. எங்க நரக்காமி ஷ்ரைனுக்கு தான் வர சொன்னா ஷ்ரைன்ல வந்து இதே காட்டல. ஒருவேளை பில்டிங்குள்ள இருக்கவங்க காட்டல. செல்லத்தை வேலை அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்றேன். நம்ம கிட்ட இல்லையே. Lady Guji, here I am. 3 நாள் ஆச்சு. எங்க எவிடன்ஸ்னு கேட்க வந்திருக்கா. Rest assured, I came here alone and told no one about this trip. எவிடன்ஸ்லாம் எடுத்து வந்தாச்சு. I knew you would keep your promise after all. I'm sure you've barely been able to take your mind off it these past few days. தூங்கி இருக்க Have you மாட்டியே managed to அப்படிங்கறா. get any sleep at all?
எப்படிங்க கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு மனசுல I would never நினைச்சிட்டே doubt the சொல்றேன். leaders of my clan. So, where is your proof? இந்தா பின்னாடி நிக்கிறோம், திரும்பி பாரு. Ah, how wonderful. Everyone's keeping their promises today. Oh, you wouldn't believe what we had to go through to get our hands on this stuff. RTX மக்களே, RTX ரிஃப்ளெக்ஷன்ஸ் பாருங்க. MC பாய்மான், குஜாசாரா, யாயமிகோ எல்லாம். ஏய், Hand them to Sarah. She can examine. What is this? இதுதான் வந்து இனசுமால பேசப்படுற மொழியா? என்னென்ன இருக்கானுங்க. The brilliant lightning reaches out across Inazuma, displaying the eternal path of our almighty Narukami Ogosho to the distant seas and spreading her name across the lands. Your devoted servant Kujo Takayuki of the Tenryo Commission humbly submits the memorandum. The vision and decree proceeds without obstacles. O almighty Ogosho, at your mercy, and might all delusions waste away, those who have fled return, and all your people welcome the inspection indeed, even in their hearts. All the Inazuma is at peace thanks to your divine. ஆடா பாவீங்களா, மக்கள் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியாது போல இவனுங்க கொடுக்குற ரிப்போர்ட் பார்த்தா. அந்த சைக்கோ அப்பப்போ ஊருக்குள்ள வந்து போனா தானே தெரியும். எல்லாம் நல்லா இருக்குமா, எல்லாம் நலம். எல்லாரும் வந்து அப்படியே இனசுமாவே வந்து வேற லெவலில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி ரிப்போர்ட்ஸ் பண்ணியிருப்போம் போல. நல்ல வேலை இது போகலாங்க. I see this document bears the official seal of the head of the Kujo clan, and it doesn't look like a forgery. Doesn't look like a forgery. அப்படியே நடந்துட்டு இருக்கு ஊருக்குள்ள. உன்னை கொண்டே. I don't understand. Not a single word about the resistance, Sangonomiya, or the situation on the front line. தெரியுதா, ஒண்ணுத்தையும் அவனுங்க மென்ஷன் பண்ணலையா? இப்பயாவது புரிஞ்சுக்கோ. What about the soldiers who gave their lives on the front line, or அப்பா, the hardship இவன் மண்டைய endured by the கழுவியாச்சு. people? Do they deserve no mention? பண்ண மாட்டானுங்க, ஏன்னா பொய் சொல்லிட்டு திரியானுங்கடியே. ஒழுங்கு முறையாக எங்க பக்கம் சேர்ந்துரு. Utter disregard for human life. Why would they want to hide it? ஏன்னா அவனுங்க ஃபட்டுவி. For the sake of the Vision Hunt decree, of course. Don't you think the Shogun might reconsider her policy if all of the things you just mentioned appeared in this report? So, the Tenryo Commission. They are deliberately deceiving the Shogun. அதான் உண்மை. Yes. Now, who else do you think might be benefiting from the Vision Hunt? Hunt பையன் தானே கசுவா. இல்ல bro. This is a letter from the Tenryo Commission to the Fatui. இதேம் படி. The Kujo clan kept this a secret from the Shogun too. இதுதான் மெயினே. Well, the things you wanted to see but also wished not to see are here before you. வேற லெவல்ல பேசுற. Surely. You aren't planning to turn a blind eye to them? அவ படிக்கலாம், நான் படிச்சு காட்ட வேண்டி. So everything I've ever held on to. பொய், எல்லாம் பொய். This betrayal is unforgivable. கிளம்பு. அதே வேகத்துல கிளம்பு. நானும் வரேன். ஓடு இன்னைக்கு டப்பாய கொண்டு இதே போடா. Sarah seems pretty angry. நின்னுக்கிட்டே இருக்கான். Looks like our Tenryo rebellion. If we follow her, we might meet the Raiden Shogun. The Shogun's army is without a leader for now. Follow பண்ணும். Yep, let's catch up. Hold on, traveler. என்ன போனான்றவ? There's something else we need to discuss. Huh? Last time you entered the plane of Euthymia, it was in front of the statue of the omnipresent God. ஆமா, அங்கதான். correct? அதுலயே தான் போணும். You must find a way to recreate the circumstances of ஓஹோ. that day. ஷோகனை வம்புக்கு இழுக்கணுமா? If you can get the Raiden Shogun to open her heart to you once more before the statue of the omnipresent Open her God, heart. you will have the opportunity to I will take do my this with best. you as a farewell gift. ஏதோ குடுக்குறான், என்ன குடுக்குறான்? ஏதோ கார்டு குடுக்குறான். The omamori from the Grand Narukami Shrine are very potent indeed. I thought I'd put one aside for you. If you find yourself at your wit's end, take it out and see what happens. Maybe your prayers will be answered and all your problems will disappear in the blink of an eye. ஏய், வரம் கொடுத்திருக்காயா? வரம். Or if you ever think about me during your journey, take it out, won't you? Who knows? Maybe I'll just end up appearing right in front of you. வேற மாதிரி. Cut it out, Fox Lady. This isn't the time or place to be poking fun at the traveler. உண்மையதாண்டி சொல்றா. I'm sorry. Well then, time for you to face my hopeless fool of a friend. I'm counting on you.
கிளம்பு எங்க ஸ்டாச்சு ஐயோ போனா பிடிப்பானுங்களே ஓ குஜோசாரா இருக்கானா பிடிக்க மாட்டேங்கிறானுங்க குஜோசாரா நில்றி நானும் வரேன் You followed me here? You've got guts, I'll give you that. அண்ணன் பெருமையை பேசுறதுக்கு ஊரே இருக்கு நீயும் பேசி விடு Since you are a witness, I suppose I can shield you from arrest. At least until I have received an explanation from Takayuki. But if it turns out that you have been deceptive in this matter, then not only will you be arrested immediately, அட சைக்கோ you'll also be charged with இவ்ளோ one more எவிடன்ஸ் crime. கொடுத்துமா Do I உனக்கு make myself clear? நீ போடி நாயே உனக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்துமே அரெஸ்ட் பண்ணி போடுவோன்றான் அவன்கிட்ட வேற ஒரு டைம் போய் கேட்பா போல ஷோகன் இன்சைட் ஷோகன்ஸ் பேலஸ் இதுக்கு மேலே தான் நின்றுட்டு இருப்பா ஷோகன் Apologies, ma'am. Orders from the top. Hey! No one is allowed to enter. இவளையும் யூஸ் பண்ணி பார்க்கலாமா Out of my way! I need to speak to him. I won't tell you. 1600 அட்டாக்கு சை cancellation. Nice. Strike! Flash! Storm the front! Everybody stand back! Illusion shattered! ஆமாயா எல்லாத்தோட அல்ட்டும் போட்டா இவரோட ஃபுல்லாக Inazuma shines eternal! பறக்கிறானுங்க எல்லாம் இனசுமா ஷைன் சிட்டா அடா டேய் இன்டர்னல் அஃபேர்ஸ் செட்டாமா இது I dare you! I'm the frying pan. Clear! Cut! Glory to the Shogun! Ha! Rain cutter! Now you shall perish! Allow me. Strike first! I'll spare them nothing! Shine down! Don't hold back! Let me weave you a burst! Torn to oblivion! Watch your step! I've been arrested. Stop! Sarah, have you gone insane? How dare you? வார் ஹீரோ ஹாய் disregard ப்ரோ my வெல்கம் டு orders? ஸ்ட்ரீம் பால் பில்ட் பண்ணிட்டீங்களா இல்லை ப்ரோ பில்ட் பண்ணல ப்ரோ ஜஸ்ட் ஆல்ரெடி இருந்த ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் எடுத்து போட்டு வச்சிருக்கேன் ப்ரோ ஸ்டாப் சாரா கான் இன்சேன் ஹவு டேர் யூ டிஸ்ரிகார்ட் மை ஆர்டர்ஸ் போடா வேண ரீல் அந்து போச்சு தம்பி Master, Go and ask him. Don't let him intimidate you. Master Gelri. Takayuki, I've seen the report to the throne and the letter to the Fatui. Please, tell me why. மரியாதையோட பேசிட்டு இருக்கா So பைத்தியம் this is how my documents went missing from headquarters. You stole them. சாயு தான் திருடிட்டு வந்து விட்டான் Should I take your words to mean that these documents were not forgeries? They were really penned by your own hand. ஆமாண்டி Please tell me, Master. I need to know. Has the Tenryo Commission really betrayed the Shogunate? Yes,
I have dealings with the Fatui, and yes, the report you saw was penned by my hand. He just came right out and admitted it. The diplomats from Snezhnaya promised a very generous reward indeed. And all they requested of me in return was to see that the Vision Hunt decrees upheld. For too long, the Kujo clan's position has been coveted by so many. There is no shortage of clans who would tear us down at the first opportunity. So, when the chance arose to gain the backing of another powerful nation and crack down on our enemies at the same time, it appeared to me to be an excellent deal. I simply saw no need to inform you. But you worship the Shogun. How can you betray her after all this time and act like it's nothing? Betrayal? How can you call this a betrayal? The Fatui may think they are using me, but the reverse is true. What could they possibly hope to achieve? When the lightning strikes in Inazuma, they shall fall to their knees and tremble, paralyzed by fear and trepidation. After all, none can contend with the supreme power of the almighty Raiden Shogun and the Muso no Hitotachi. Yeah, he doesn't worship the Raiden Shogun herself, but her power as a warrior, especially the Muso no Hitotachi. In fact, he seems to be way too into it. But Master, what about loyalty? Ever since I was adopted by the Kujo clan, you taught me the importance of loyalty from servants to their superiors. But it's clear to me now that you wanted my loyalties to stop with the Kujo clan. So you were scared that I would betray you one day? You hypocrite! Preaching about virtue just to mask your own wretched selfishness! Selfishness? I am but safeguarding the eternity of the Kujo clan. I'm quite sure the almighty Shogun would be sympathetic to that, as would the former head of our clan. Hate to say it, but his ego is getting in the way. If he thinks the Kujo clan is a match for the Fatui, Paimon thinks he's in for a nasty surprise. I've doubted the Vision Hunt decree in the past. I asked myself, is this truly the correct thing to do? Even though it goes against what I know in my heart to be right. But I chose to obey the Shogun. For as long as she leads the way, who among us is qualified to judge between right and wrong when we have not yet reached the end of the path? But now I realize that the path of eternity is one without end, while this path, it has long since been defiled by your selfish ways. So I'm going to tell the Shogun the truth about all this. Nothing else. My conscience will be clear. Stubborn and futile. Report to the Shogun if you so wish. The Kujo clan's position is now unshakable and nothing you can do will change this. The Shogun is at Tenshukaku receiving a Snezhnayan diplomat, a harbinger by the name of Signora. Signora's the one behind all this? Not her again! Way back in Rito, Lady Hiragi said something about the Kanjo Commissioner meeting with an arrogant-sounding woman. We should have known. A diplomat from Snezhnaya? Well, if she thinks she's leaving Inazuma in one piece, she's got another thing coming. Signora. Vera Mari. Kujasara pull பண்ணி எடுக்கறாங்க. You can say that again. MCA ஒரு செகண்ட் பின்னாடி பதுங்கறா சிக்னோரான்னா ஏறிட்டு போறா. All right then. Let's do this. தண்டமா இருக்கடா நீ கிளம்புடா. அவன் நேரம் பாதி வழி போயிருப்பா. யோ கட் சீன்லாம் வந்ததுன்னா வேற லெவல்ல இருக்குமே.
அவன் நேரம் போயே சேர்ந்துருப்பா. ஐயோ எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. வேகம் வேகம் வேகம். சோகனுக்கு வயசாயிடுச்சு மக்களே. ஏய் அடிச்சு போட்டு போயிருக்க போடு. இந்த ஃபயரை தான் எதிர்பார்த்தேன். எம்சி தண்டமா இருக்கான். எல்லாத்தையும் அடிச்சு போட்டு போயிருக்கானா. உள்ளே போயிட்டா போல. பாரு படுத்துக்கிட்டே கேள்வி நீ வாட்ஸ் கோயிங்கான்னு. சம்பளம் கொடுக்கறதுக்கு நாய் குத்த வச்சு உட்காந்துருக்கு. ஐயோ கேரக்டர் டெவலப் பண்ணலையே. பரவாயில்ல. ரைடன் உள்ள இருக்கா. ரைடன் வைத்தே பார்த்தா நல்லா இருக்காது. வேற மாதிரி. The way people charge in here as they please. So uncivilized. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதாடி. எங்களே அன்சிவிலைஸ்ட்ன்றீங்க நீங்க. If I didn't know this was Tenshikaku, I might have mistaken it for some kind of street market. டேய் சாராவை அடிச்சு போட்டு வச்சிருக்கானுங்க. ஐயோ அவசரப்பட்டுட்டியே சாரா. என்னையும் கூட்டிட்டு நானும் அடி வாங்கி ஒரு மூலையில தான் படுத்துருக்கேன். Have you learned your lesson now? Oh no! What has she done to Kujo-Sara? பேச்செல்லாம் பேசிட்டு வந்தாலே ஒரே அடியில் அம்சியை போட்டு அடிச்சு போட்டானுங்க. எம்சி பம்பரா. The right to punish Inazumans for their crimes is mine alone, not yours, Signora. Then I apologize. Signora. Shogun. Signora இல்ல. Thanks for the subscription bro. நன்றிகள் கோடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி bro. Thanks for the subscription. I know. You can't get me out of your mind. But you really don't need to call my name all the time. ஏ நம்ம பேசுறது அவளுக்கு கேக்குதா என்ன? சிக்னல்னு சொல்லும்போது I know you can't get. என் பேர் எனக்கு Don't go thinking I'm surprised to see you here. I'm well aware that you hate me. இது catalyst தான இது. Follow me around like இந்த பின்னாடி a சுத்திட்டு dark shadow. So you came to expose my crimes in front of the Shogun? என்ன தைரியம்? நான் சிரிக்கிறான். I'm just a Snezhnayan diplomat. I'm afraid I have no idea what you're talking about. ஒண்ணுமே தெரியாம. She doesn't take us seriously at all. Stop talking about people and things that I care nothing about. அடி நாயே. They were nobodies to begin with, and their names will be forgotten. But now, at least, they get to be building blocks in the grand revolution to realize eternity. Is that not the greatest honor they could hope for in their tiny little lives? Almighty Shogun, do correct me if I'm wrong. That's ancient history. You certainly love to hold a grudge. The Tsaritsa's dream is the noblest and purest thing in all the world. These other mundane details you insist on mentioning, they're just necessary sacrifices. necessary sacrifices You Stop me. ஐயோ சிரிக்கறாளே. For what it's worth, I've grown tired of seeing you around. Oh, Shogun, ஏதாவது சொல்றீ. But I didn't have you down as someone. ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்மள கிண்டல் பண்றாங்களே. Before you go saying something you can't take back, remember that you're Inazuma's most wanted criminal.
I suggest you consider your circumstances very carefully. Charging into Tensukaku uninvited and lecturing me in front of the Shogun wasn't the brightest move. Don't you think it's time you stopped digging? I'm not sure you realize quite how much distance there is between us, both in status and in strength. அடிச்சு பழக்க தானே போறேன் வீக்லி. ஏய் எம்சி பேசிட்டான். I challenge you. வேற மாதிரி. To a duel before the throne. ஏய் வாடா 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 சிங்கக்குட்டி. வேற மாதிரிடா. Proceed. My, you're full of surprises today. So say you down. plan to make the law of the land work for you too. I'll admit that I never expected to be in a situation where the two of us were on equal footing. அது அடி வாங்குன வரம் பேசிக்கலாம். You are அடிச்சிருவாளோ that the loser must die. Are you sure this is what you want? Traveler! பயப்படாத பாய்மான். Then I will deign to share this last dance with you. Till death do us part. இவன் என்ன எதுவுமே பேசாம இருக்கதா பேசுறீ சண்டை போடுறன்றான் இவன் இவன் சாவடிக்கிறன்றா தண்டமா நின்றுட்டு இருக்க ஒரு உருவம் நடுவுல மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு உட்காந்து எவனோ அடிச்சிட்டு சாவான். Lesson on harbinger power and elegance. யோ எம்சி வாய் பேசிட்டான். As you wish. ஓ ஃபர்ஸ்ட் கிரையோல வராளா? இன்னும் என்னென்ன பவர் போடுறான்னு பார்ப்போம். ஏதோ அடியில உருட்டியெல்லாம் விடுறான். ஓ இங்க நாலா பக்கமும் என்னமோ இருக்கியா? Time to act. Rain out. Signs your fate. அம்மா. ஓகே ஓகே இதான் அவளோட ஷீல்டா. அந்த ஷீல்ட் உடைக்கிறதா? Detestable. Not good. Detestable. Illusion shattered. Now you shall perish. You've got some nerve laying your hands on me. Harbinger power has become burdensome. I will manifest my destiny anew. Await my emergence and tremble, traveler. You have reason to fear. Yo, cold ஆவுதியா ஏரியா ஃபுல்லா. The Tsaritsa's benevolence has no place for transgressors. Music வெறித்தனம். The pale flame smolders. ஏதா பைரோஃபாமா? டேய் எம்சி. எல்லாரும் அவன் அடிச்சு பார்க்கலாம். என்னது? அம்மா வேற லீக்ல இருக்கா. கிரிம்சன் விச்சஸ் ஆஃப் எம்பர்ஸ் வேற மாதிரி. இவளுக்கு 2 ஃபார்ம் தானா இல்ல இவளுக்கும் 3 ஃபார்ம் இருக்கா? Pale flame, Yo, lay waste to frozen shell and witness my suffering. எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி மோட்ல கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் நினைக்கிறேன். Retribution, your soul will be incinerated. இந்த நாளை முதல்ல அடிச்சிடணுமோ? இது என்னன்னு தான் எனக்கு தெரியல. அடி தரமா உள்ளது. Searing reckoning. Time to act. Not every wound will heal. Dance, my pretties. ரெடி மே போட்டு தள்ளிட்டு எம்சி கெத்தா டயலாக் பேசும். Everybody stand. Witness the power. In a
Azuma shines eternal immolation. A cherished agony. Do you feel it? சோகன் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வேற யோ இது என்ன மேல ஏதோ நம்ம மேல கோல்ட் பார் மாதிரி ஹீட் பார் இருக்கோ. ரைட் ரைட். ஓ இது பக்கத்துல இருந்தா குறையுதா? அம்மா போச்சு விட்டா. என்னையா இப்படி அடி விழுவுது? அவுட்டு. வாய்ப்பில்ல. ரீட்ரை இருக்கா? ரீட்ரைலாம் இல்லையா? இது பக்கத்துல போனதான் ப்ரோ அது குறையுது. ஓ ஓகே 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 அதை உடச்சு விட்டா ஃபுல்லா குறையுது. Who dares call me a witch? Change of plans. ஐயோ எல்லாரும் செத்து கிடக்குறாங்க. வேற வேற பைரோ அட்டாக்ஸே விழுந்து கிடையாது. Time to act. No, my sword. எல்லாரும் சாக போறோம் ப்ரோ. அயாக்கா எடுத்துட்டு வந்திருந்தா சலுக் அப்படின்னு அழுட்டு போட்டு கொண்டிருக்கலாம். I have taught you everything I know. சவால் வந்து லெவல் கம்மியா இருக்கிற கேரக்டர்ஸ் வச்சு விட்டா அப்படிதான் இருக்கும். நீ கொல்லு. ஏ கொன்னா ஸ்டோரி எல்லாம் மாறிடுமா இல்ல ரீட்ரை தானே? ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் ஃபாலன். ஃப்ளெக்ஸ்ன்னு நினைக்காதீங்க, இதையும் ஃபர்ஸ்ட் ட்ரையில் முடித்தேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரைக்கு நல்ல நல்ல கேரக்டராக எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. நம்மெல்லாம் வந்து லெவல் அப்லே இல்லை. டேலண்ட்ஸ்லாம் எல்லாம் லெவல் 4ல் இருக்குது. டிக்கிறதுக்கு என் தலைவி எடுத்துட்டு தலைவி கும்மு கும்மு கும்முன்னு அடிக்கிறேன். தலைக்கிட்ட எல்லாமே இருக்கு. அடுத்து ரைட்டு இவனை செகண்ட்ல வைக்கணும். The hunt begins. தேவையில்லைன்னு நினைக்கிறேன். What shall we do? ஆடா உள்ள போய் ஒரு சண்டையை போட்டுரும். டூ அக்கௌண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ட்ரையில் சிக்னல் போட்டேன். இதுவும் ஃப்ளெக்ஸ் தான். போடுறதெல்லாம் ஃப்ளெக்ஸா? ஏ முதல்ல இருந்து பேசுவான்லாம் சொல்லிடாதீங்க, ஃப்ளெக்ஸ் ஆயிரும். முதல்ல இருந்தா சண்டைக்கு வாடி. The right to punish Inazumans for their crimes is mine. இதுல செத்தா சண்டை மட்டும் வராதா? Then I apologize. Oh, I know. Don't go thinking I'm surprised to see you here. So She doesn't take us seriously at all. Stop talking about they were nobody. Is that not the almighty show? எங்க bro skip option? இப்படி தானே skip பண்ணனும். That's ancient history. The Tsaritsas, these other mundane details you insist on mentioning? You, for what it's worth, before you go charging into I'm not sure. I challenge you to a duel before the throne. Proceed. My, you're full of I'll admit that I know you are aware. சீச்சி எடுத்துட்டு வந்திருக்கலாம். இவ கொஞ்சம் A lesson on harbinger power and elegance. As you ஓகே இவ கிரையோ ஃபார்ம்ல இருக்கும்போது இந்த கர்மத்தை உடைச்சா Solidify. அந்த கிரையோ பார் போயிரும் மாட்டேங்குது. This
is order. Tactless rodent! Stabilize. அதெல்லாம் யாரும் தெரியுமில லாங்லி நீ கேட்டோன்னா கிராசஸ் எடுத்து கொடுத்த தெரியுமா இல்லையா நேவா இருக்கான் மறந்துட்டியா Adventure time! Detestable! Let's light it up! My apologies! காரணம் இல்லாமையா கொடுத்துருப்பான் Flame cutter! Take flight! My apologies! Solidify! You've got some nerve laying your hands on me! கிளம்பு காத்து Harbinger power has become burdensome. I will manifest my destiny anew. Await my emergence and tremble, traveler! You have reason to be afraid. Off we go! Take flight! Everybody stand back! Solidify! Let's light it up! The pale flame smolders! The Tsaritsa's benevolence has no place for transgressors! Teamwork is dream. என்ன ஒரு சிரிப்பு ரோஸ்லின் ஏதோ ஒரு கீழே ஒரு பேர் வருது அந்த பேரை படிக்கணும் Pale flame, lay waste to frozen shell and witness my suffering. Immolation. எப்படி போன தடவை வந்த மாதிரி இல்லையா Do you feel it? என்ன பேச்சு ஒரு எம்ஜிஆர் மாதிரி 2 முன்னாடி வாங்கிட்டு தான் திரும்ப கொடுப்போம் I will have order. ஆணவ பேச்சு Rain outlines your fate. என்ன இப்ப பேச்சே காணோம் பேச்சே காணோம் பேசு இப்ப பேசு டீ ஹவுஸ்ல இருந்து ஆள் கூட்டிட்டு வந்தா தாண்டி அடங்குவீங்க Whirling snow. Must burn. Stabilize. சூறாவளி விடு பாடி Gather. Who dares call me a witch? நான் கூப்பிடுவேன்டி விச்சு என்ன மண்டி போட்டா So strong. சொன்னமுல அண்ணன் டல் பிளேட்ல அடிச்சு தூக்குவோண்டா யாராண்டா ஏய் சோகனே இறங்கி வந்துட்டா அண்ணன் அடிச்சத ஐயோ கத்தி எடுத்து நடந்துறா டேய் இவகிட்ட டல் பிளேட் வேலையாகாதடா என்ன நடந்து போறா I am a Snezhnayan diplomat. You know what happens if you lay a finger on me. என்ன ஸ்நாஷனல் ஆர்மி கூட்டி வரியா I will make sure. The Fatui will make sure that your precious Inazuma. என்ன த்ரோன் முன்னாடி சவால் விட்டல்ல அதான் அடிக்க வரா ஐ ஆர்டர் யூ ஹியர் வி ஆர் மைட்டி ஷோகன் வேற பாரி ஓடு
வேற மாதிரி. You are the enemy of eternity. But as the victor, I acknowledge your honor. வேற லெவல்ரா த்ரோன் முன்னாடி சண்டை போட்டு. Therefore, I shall allow you to leave Tenshukaku alive. வேற மாதிரி வேற மாதிரி. ஒரே அடி. என்ன இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிக்குது? Oh, the air feels suffocating. It must be the Ryzen Shogun's almightiness. சிக்னோரா இஸ் லைன். உண்மையாலுமாயா? உண்மையால சித்ரால சிக்னோரா? அவ்வளவுதான், நான் இனிமே கேமுக்குள்ள வர மாட்டாளா? One strike from the Shogun and now Senor is gone. ப்ரோ வெண்டிக்கிட்டு இதே மாதிரி தான் கை வச்சு எடுக்க வருவா. சொம்பையா கினாசிஸ கொடுத்தான். அடிச்சா பாருங்க ஒரு அடி. புள்ள அடிச்சிருச்சு. ஏய் இந்த கேள்வி. Traveler, you got a headache? எனக்கு வேற பைத்தியம் முடிக்குது. Chin up. Let's get out of this place. இவனுக்கு ஏன் பைத்தியம் முடியுதுன்னு தெரியலையே. Unsettled. The Mushono Hitochi. Also, when the Shogun executed Senora with the Muso no Hitotachi, it was unbelievably powerful. It seems impossible to defend against. And if so, we've got no hope whatsoever of defeating her in combat. என்ன இவனுக்கு பைத்தியம் அடிக்குது. யாயமிகோஸ் பிளான். So, to recap, Yamiko wants us to go back inside அங்க போனாலாம் செத்துருவீங்க. சிக்னோரா ஒரே அடியில போட்ட. of the omnipresent god. டிடிக்குது. We'll be like lambs to the slaughter, won't we? அதேதான். Maybe we could put this plan on hold for a while. There's the sound of electro zapping in the air. இவனுக்கு வேற தலைவலி சொல்லுங்க. Traveler, are you okay? You're so silent. இவனுக்கே இப்படி ஆகுது. எல்லாம் வண்டியில் வருது. இட்ஸ் ஓன் ஐசி அவுட் சைட். Sounds like ஏதோ கிளிச் ஆகுது இடமெல்லாம். outside Tenshukaku. Has a fight broken out or something? Oh, the guards seem really nervous. Well, let's go see what the situation is, shall we? ஏய் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டானுங்க. ஏய் There will always be those who dare to brave the lightning's glow. நான் வெறித்தானா. ஏய் தடுத்துடாடா அந்த அட்டாக்க. ஷோகனே ஒரு செகண்ட் ஓடு. ஹலோ போறா டேய். இல்ல போயிட்டான். டேய் டல் பிளேடுக்கு பின்னாடி ஏதோ இருக்குடா. இப்போ வந்து மாறிச்சு பாத்தீங்களா ஒரு மாதிரி. ப்ரோ வேற மாதிரி ப்ரோ. அப்பா அதான எதிர்பார்த்தேன். So we meet again. அவளை செஞ்சுட்டானுங்கடா வச்சு. Indulge my curiosity. What is the Ryzen reason I find you standing here before me once again?
What is the reaction that... Do you hope your foolhardiness will shelter those people? Or was it simply a means of seeking an audience with me? Oh? Surely you didn't rouse me from my state of eternal meditation only to tell me this. தெரிஞ்ச மாதிரியே நடிக்கிறா. If so, then you underestimate me. I am quite well informed about the Vision Hunt decree. பைத்தியமே அவனுங்க சொன்னதெல்லாம் பொய். Not so. Only everything that pertains to eternity. வேற மாதிரி அடிச்சு தடுத்தான் பாருங்க அந்த அட்டாக். ரைடன் ஒரு செகண்ட் பயந்துட்டான். யாரா அவன் எங்க இருந்துடா வந்தான் அப்படிங்கிற மாதிரி. The Vision Hunt decree has my tacit approval. The Fatui's actions thus far do not constitute a threat to eternity. Otherwise, they would have been purged long ago. Individual ambition is inherently incompatible with eternity. What you might not realize is that all too often, people have far more to lose by chasing their dreams. Consider this. No one will lose their life on account of having their vision taken away. Rather, those who have lost their lives are the ones who insisted on pursuing their own aspirations, are they not? Traveler, your existence is unique in my eyes. There seems to be limitless uncertainty in you. To put it another way, you are the furthest thing from eternity. So, I won't insist that you comprehend the meaning of my actions. What matters is that I tread the path of eternity on my people's behalf. That's right. Huh. I'm surprised you understand it so well. Anyway, you're looking for a chance to shake my will, aren't... So be it. Well then, you who would defy eternity, time for you to enlighten me. Do you wish to become the enemy of eternity, traveler? உன் மூவ்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க வெளியவே. இதெல்லாம் சொல்லவே இல்லை. இது சொல்லி கொடுத்தாங்க. You are an enemy that requires special attention. இதையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. This is order. Stabilize. Let's light it up. மறைஞ்சு போயிட்டு. Know my sword. Witness the power. Take flight. Inferior. Lightning falls on the land of eternity. Inferior. Inferior. Hey. Kamisato art. Sumetsu. My apologies. அடிச்சு வெளியே கூட்டிட்டு போக விட மாட்டேன். Rain outlines your fate. Instabilities will be removed. Hey, போனரா போன மாதிரி இந்த வாட்டி பண்ணி விட்டானுங்கடா. Strike dead. இதுதான் ஃபர்ஸ்ட். இதுக்கு தான் எம்சியை லெவலப் பண்ணி தொலைணும் போல. இப்போ ஏன் நினச்ச இந்த மாதிரி எம்சி இருந்தால் மட்டும்தான் ஆட முடியும் ஏதாவது பண்ணணும். எம்சிக்கு லாக் ஆகாது தானே இது. இப்போ எப்படி அடிக்கிறது? இது ஸ்கிரிப்டடா என்ன? Strike dead. இல்ல ப்ரோ இது ஸ்கிரிப்டடா இல்ல? ஓகே ஸ்கிரிப்டடா. ஓடு. இந்த சீன் தான் வேற மாதிரி. மியூசிக்லாம் வெறித்தனம். அந்த சாம் யூஸ் பண்றான். Aren't you cutting it rather close? வந்துடா. Miko, this was your doing? ஆமா. சிரிப்பா பாரு.
Don't forget who taught you how to place your consciousness in objects. Surely you don't think your ambition பாவி இவதான் அவளுக்கு அந்த enough to கத்தியில இத shape வச்சிருக்கிறதே சொல்லி A's will, தந்திருக்கா. do you? Though you alone are here, they too have ambitions, which they long since entrusted to you. Now then. வேற லெவல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வெரி வேற லெவல். ஓகே அவங்க எல்லாத்தோட ஆம்பிஷன்ஸ் வருதா? தானா புல்லரிக்குது. உமா எம்சிடா. We can abolish the Vision Hunt decree. ஓ பவர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஏய் நீ சுத்தி ஏதோ 4 ரவுண்ட் இருக்கு. All will be severed. Your verdict is decided. This world, a fleeting shadow. ஓகே ஓகே அதுதான் எனக்கு விஷனை லாக் பண்ண விடாம ஹெல்ப் பண்ணுது. Solidify. I will have order. இது 1,35,000 ஜாங்லியா? டேய் ஜாங்லியா 50,000 யோ எல்லாத்தோட அட்டாக்கு பூஸ்ட் பண்ணிருக்கியா? வெரித்தனா. You've lost, eh? பூஸ்டட். அடிச்சான் கடைசியா பால. Yes. ஏய் Why can you not trust your people and in the power of their ambitions? These ambitions have transcended space and time. They are something that no one can snuff out. Is this the lesson you learned from your journey in Liyue? There are nations where humans cast their god aside and stride forward? So are we to just abandon the notion of progress for the sake of wishful thinking? You and I have both witnessed the great loss that progress can bring. அது தெரிஞ்சிருந்தா நானும் சைல்ட்ல எடுத்து வந்திருப்பேனே. Eternity is the only way. When eternity புடிச்சிட்டு சுத்துறா. When lightning flashes, it casts a shadow. My name means shadow. With my blade, I purged all obstacles to progress. No serpent. And yet, something was lost with each step forward. In the end, I even lost her. The tales are still retold in the shade of every thunder sakura. But the wounds left on our nation by that terrible loss still ache. Never stop searching, even if only for a brief flash of light. If nothing else, we have the present moment. She said that once. But I've seen a nation stride forward. Yo, in the cutscene na Lumin papa. Losing to the heavenly principles. Stand still, will the lightning's glow never fade? The present moment is a fragile illusion. Only eternity can bring us closer to the heavenly principles. I am no longer the shadow. Mine is the most supreme and noble form. Let power over the realm be vested within me. In this form shall I honor my subjects' dream, for a land of eternity, unchanging forevermore. The heavenly principles. Irrelevant nonsense as far as I'm concerned. அவதாண்டி என்னை இந்த ஊர்ல புடிச்சு வச்சிருக்கா. When all's said and done, all you really want is to protect your beloved Inazuma forever and ever. Isn't that right? That would be something of an oversimplification.
But is this nation worth existing for eternity? Stripped of ambitions, stripped of the potential for change, it does nothing more than simply exist. It is a hollow shell of a nation. I wonder what loss would it really be to anyone if such a nation were destroyed? Miko, retract your words. Never changing eternity is the promise I made to my people. But what your people need from you is not your promises. They want your attention, your divine gaze. You mean visions? Humans have a lifespan of barely 100 years. They cannot afford to bear any extra losses. But I have experienced it all. That is why I have chosen to guide them along the correct path toward eternity. But eternity is far too cruel a fate for you, eh? For me? Not only have you stopped paying attention to the world, but you have stopped paying attention to yourself. It must have been terribly lonely here, all alone, for centuries on end. But it is necessary. You will miss much by refusing progress. You seek to prevent loss, but have you considered all you are losing by remaining here in stasis for all eternity? You are obviously lonely, and yet, for the sake of eternity, you choose to stretch your loneliness out to infinity. Tell me this. Why is the sky here that was once so dark glowing again? This is your plane of euthymia. It's your inner world. So it can only mean that you are happy to see me again. You have found the loneliness here unbearable for a long time now, haven't you? ஒத்துக்கோ. Have not. But I have so much to say to you. Let me tell you all that has happened over the last few centuries. How long will that take? As a Fox envoy, I have an excellent memory. I recall every detail of the last few centuries with perfect clarity. So it will probably take me another few centuries to relay it to you. Mika, seeing you again is a change to eternity. And a very nice surprise. Since you are willing to admit that, I suppose that means we can still be friends? What a childish conversation this is. Anyway, now that I have been defeated by you and your plan, I will honor your wish to abolish the Vision Hunt Decree. Vera level ra. But, with regards to eternity, and the question of whether this nation should move forward, I need time to give it some thought. You are the one who's been acting like a child from the very beginning. As promised, the Ryzen Shogun abolished the Vision Hunt Decree. Finally, her people's wishes penetrated her locked heart. Beyond the plane of euthymia, she saw what eternity means in the eyes of the world. When one's fervent ambition burns brightly, the gods will cast their gaze upon you. So இனசமால திரும்பி விஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? Some ambitions அதுக்கு தான் வந்து gods will gaze have the power to heal wounds, to bring victory, to inspire hope. இவனு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். நைஸ். கசுவா எப்பறா ரெண்டு விஷன் இது பண்ண? Outlive their masters long after the soul ascends.
They remain as they were in the beginning. Burning bright and true. For all eternity. அதுல எலக்ட்ரோ இருக்கு. இந்த விஷயம் எவன் கையில கிடைக்க போதோ அதை வச்சுட்டு போயிட்டான் அப்படியே. Rest in peace Teppei அவன் bro. So what did you guys do in the Ryzen Shogun's plane of Nvme anyway? இவ்வளவு நேரம் நீங்க புடிங்கிட்டு இருந்தீங்க, நான் உள்ள வர வேண்டியதானே கூடயே சேர்ந்து. Is the Vision Hunt decree abolished? Oh, gotcha. Paimon was super ஒரு உயிர் பலி இவ்வளவு பெரிய வாரல. Sad. So maybe the reason Yaimiko is looking for us now is because she wants to thank us. No, let me try again. Why, hello. If it isn't the triumphant traveler. And why might you be visiting the shrine? A sign of piety, perhaps? You literally told us to come meet you here! I was just joking. I've been waiting for you. Seems like someone's in a pretty good mood. Mm-hmm. Catching up with an old friend I hadn't seen in years was truly delightful. By the way, I heard that you had a duel before the throne, with a Fatui Harbinger no less. Courageous and astute. I must say, I am most impressed. Defeating Signora head-on in a duel means that your strength exceeds my expectations. Still, you did end up victorious. I gather congratulations are in order. Sure feels good to finally thwart the Fatui plan for once. They caused plenty of trouble along the way, but at the very least, they didn't get their hands on another Gnosis. Gnosis எடுக்கல. Wait a second. Did you say Gnosis? ஆமா, Gnosis தான். அதான் அவ எடுக்க விடலையே. As in the little thing that looks something like a chess piece. அதேதான். Yep, that's the one. You've seen one too? Gnosis belong to the Seven. There would keep them connected to Celestia. Oh. என்ன ஓன்றா? What's wrong? I handed that over. ஆட சனிய முடிச்சவளே. You did what now? Well, how else was I supposed to save your skin from the balladeer exactly? ஆட கிறுக்கு புடிச்சவளே, ஸ்காரம் வச்சிட்டு அவளை காப்பாத்துறக்கனே இந்த கருமத்தை கொடுத்துட்டாளா? The balladeer is number 6 of the Fatui Harbingers. In terms of strength, he is superior to Signora. என்னது? Number 6 ஆயா? I'm not the kind of person who risks life and limb for any old reason. bro. For once, Paimon just does not know what to say. But why was the Gnosis? ஆமா, Gnosis வந்து பால்டல்ல இருக்கும், எப்படி இவள்ட்ட வந்தது? After A created her puppet vessel, she no longer had anywhere to put it. அட பாவி. As her erstwhile closest friend, A handed it over to me, and I've kept it in the Grand Narukami Shrine ever since. யோ, Gnosis இல்லாம தான் இவ்ளோ பவரா இருந்தாயா அவ? She no longer needs the power of Gnosis, and in any case, she tells me she has severed ties with Celestia. She no longer needs the power of Gnosis, and I guess she sells... Thus, the Gnosis became not only useless, but also a potential source of conflict. Sad. Is that not a good bargain? Exchanging it for the one at the core of the plan? Psycho, அவனுங்க அதை எடுத்துட்டு போய் பெரிய பிளானா போடுவானுங்கடி. Judging by the results at least, I dare say I struck a good deal. சிரிப்பு. When you put it like that, Paimon has to agree. The Traveler is worth more than a Gnosis. Well, what's done is done. And I hardly think we'll be getting it back now.
leave the past in the past. So anyway, you still haven't told us why you called us here today. It's to thank you. Really? You intend to travel all over Teyvat, and the time has come for the Inazuma leg of your trip to come to an end, has it not? ஆமா முடிஞ்சு போச்சு நாசிஸை தான் கொடுத்து விட்டீங்களே. As a mark of my gratitude, I will answer any questions you may have about the road ahead or the events of the past. யோ வெண்டி பதில் சொல்வான்ல அதே மாதிரி இவ்வளவு பதில் சொல்றான். அது கேள்வி What would you கேட்டுடும். like to know about? About Shogun puppet. That puppet was built with technology that has been lost to time. Perhaps she, as a god, is the only one privy to the knowledge of its origins. Still, there is one other thing on this topic that I suspect you may be curious to know. Before A began modifying her own godly form, she took it upon herself to create a prototype puppet. So, you mean there are 3 Raiden Shoguns? No. The prototype was merely a proof of concept. Its appearance and intellect were not based on A. It was a test. The original plan was for A to simply discard it. But perhaps A thought this to be too cruel, because in the end she chose only to seal the power within it. Later, this puppet wandered Inazuma as an ordinary human male with his own consciousness, until the Fatui took an interest in him. This puppet wandered Inazuma as ordinary human male. Prototype வந்து மேலா with his own consciousness until Fatui. Not the Fatui. Some eccentric geniuses in the ranks of the Fatui made adjustments to the prototype, not only unsealing his power, but very likely rendering him even more formidable than his original specifications. The object of divine creation is now the one who is taking possession of the Gnosis, and the prototype puppet is now known as the Balladeer. டேய் அந்த கிறுக்கன் பப்பட்டா. டேய் நம்மள அடிச்சு கொன்னானே அந்த கிறுக்கன் பொம்மையா? What a crazy story. Scaramochi is the puppet. How to build Scara puppet. அட பாவி பயலுகளா. அவன் அப்பே என்ன கொன்றுப்பானே. It is, isn't it? Who can say whether it's coincidence or destiny? ஒரு பப்பட்டையும் கிரியேட் பண்ணி அந்த பப்பட்டை ஃபட்டூயி கிட்ட ஒப்படைச்சு அந்த கிறுக்கன் என்ன கொல்ல வந்து அவங்கிட்டே நாசிஸையும் கொடுத்து அமைச்சிருக்கீங்க பாத்தீங்களா? நல்லா இருப்பீங்க சாமி. நல்லா இருங்க. நல்லா இருங்க. நல்லா வருவீங்க. I'm surprised an outlander like you is aware that there was once a change of Electro Archon. Few citizens of Inazuma are aware of this. Morat's told us. He said that the Electro Archon ball has passed away. விஷனும் இல்லை டிலீஷனும் இல்லை தான். பிகாஸ் he says prototype. ஸோ பால் தான் வந்து முதல்ல இருந்து செத்து போயிட்டா. Yes. The truth of the matter is that there were 2 twin gods, Baal and Beelzebul. Beelzebul அவ பேரு. Beelzebul. Twin gods? They won the Archon War together, and when Baal established the shogunate, Beelzebul became her Kagemusha, or Shadow Warrior. In other words, she acted as Baal's body double. Vera level. Beelzebul is A, with whom we are now both acquainted. Baal's name was Makoto. ஓஹோ அவ மாக்கட்டோ இவ வந்து Beelzebul. அவ செத்துட்டா. இவ ஷேடோ. அவ செத்தனால இப்படி ஆயிருக்காரு. இங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? மக்காட்டோ
As far as the world was aware, there were not two, but one. They complemented each other, and they ruled Inazuma jointly. So there was no need for the public to know the truth. In fact, the name Ball and the title of Raiden Shogun was understood to refer to both of them. Right up until... Until what? Makoto died several hundred years ago in a war that I was not personally involved in. Since then, A has assumed the shogunate. Losing her sister must have been super hard on A. 700 years ago. That was when A began to change. Makoto was her greatest loss. Yo, அப்பனா வந்து ரெய்டன் வந்து லுமீனை பார்த்துருப்பாயா? பிகாஸ் லுமீன் அங்கே இருக்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து போயிருக்குல்ல. ஸோ அப்பனா ஷோகன் இவ வந்து லுமீனை பார்த்துருப்பா. லுமீனை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன்னா லுமீனா அங்கேயே தான் இருந்தா. So what kind of god was Makoto? I didn't spend a great deal of time with her, but my impression was she was a gentle god, who in each moment cherished the beauty of what was before her. Wow. About my sister. Sorry, I haven't a clue. I'm also unfamiliar with the god you describe. Oh, god பத்தி கேட்டேன். But if you still have doubts about A, I would say they are misplaced. Not only does she not fit your description, but she voluntarily gave up her gnosis long ago, severing her ties with Celestia in the process. That's good to hear. Otherwise, given that I'm her familiar, it could have made our relationship rather awkward, don't you think? Don't worry, we aren't looking to pick a fight with you. I wish you the best of luck. May you soon discover the truth behind it all. As for your sister's whereabouts, I will use all the resources at my disposal to investigate it. And I will also borrow some of Ayato's people from the Shiumatsuban. I'll let you know if I find out anything. Consider it part of my means of thanking you. Nandri. After leaving Inazuma, I think it would be easiest for you to go to Sumeru. அடுத்து சுமேருவா? சுமேரு. Ooh, Sumeru! We've run into loads of scholars from there on our journey so far. Yes, well, Sumeru is the land of the God of Wisdom, where the quest for wisdom and knowledge is never ending. But their obsession gives rise to some truly inexplicable things. For example, in Sumeru, knowledge is holistically managed as a resource. Knowledge is a resource? Yes. I don't know whether it was the sages or Lesser Lord Kusanali who came up with the idea. Lesser Lord Kusanali? That's a cute name. Cute name, Oh, you haven't heard. Lesser Lord Kusanali is the deity in whom the people of Sumeru place their faith. It's their chosen term of endearment for her. I'm sure you must have some things to discuss with her too. I wish you all the best. Are you sure? Okay then. Oh, traveler. Do you still have the omamori I gave you? வச்சிருக்கேன். Keep it safe. Is that all you intend to do with it? அடுத்த வாட்டி வருவல்ல கூப்டா? There was me thinking that you might hang it around your neck to show off to the world, telling everyone who inquired that it was given to you by none other than Yai Miko. அவ்வளோ சீன்லாம் கிடையாது. அவ்வளோ சீன்லாம் கிடையாது. அடுத்த வாட்டி கூப்டா வந்துட்டு போ. Who in their right mind would do that? Okay, I'll stop. Now, a question for you. Traveler, what is your ambition? To be reunited I with my see. sister. But that is merely a small goal, based on what preoccupies you here Kusanali and now. basically means Archon. Okay. Kokobaya on fire. Land of knowledge. Current dendro waifuன்னு சொல்கிறாங்க ப்ரோ. மேல் சொல்லிட்டு ஃபீமேல் மாத்துறேன். அப்படியா? அதான் ஃபஸ்ட்டு இருந்தவன் செத்து போயிட்டான்னு சொன்னார்ல ப்ரோ.
Your ambition should be something that transcends the world below and the starry sky above. Something that shines in unison with fate itself. Perhaps the reason you do not possess a vision is that such an ambition has yet to be engendered within you. It's a possibility. Continue on your journey, and maybe that moment will come to pass. அம்பிட்டுதானா முடிஞ்சு போச்சா எல்லாம் வேற மாதிரி என்னையா பண்ணி வச்சிருக்கானுங்க வெறித்தனமா பண்ணி வச்சிருக்கானுங்க புரியுதா நீங்க எப்படி நான் கையை அறுத்துக்கிட்டேன் புரியுதா வேற மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் நீ கையில கழுத்தறுத்துருந்தீங்கன்னா நான் வந்து சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன் நான் சொன்னேன் அந்த வால் வந்து அந்த கரெக்டா உட்காந்து மிஷன் வச்சு வைக்கும் போதே நான் ஒரு ஐக்குல உட்காந்து பண்ணதுல கையே கிழிச்சுக்கிச்சு கசுவா வாயோட வச்சா அடி கட்டி அப்படிங்கிற அப்படியே இல்ல அந்த இடத்துல நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா கசுவா 2 விஷயம் யூஸ் பண்ணுவோம் அதான் ரெண்டு பவரையும் யூஸ் பண்ணி அப்படியே ரைட் அழுத்தலாம் பாருங்க ஒரு அழுத்து இவன் லைக் எம்சி வரும்போது யோசிச்சுட்டே வருவான் இவன் பாய்வான்னு சொல்லுவான் அந்த அட்டாக்கை தடுக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு செஞ்சு காமிச்சாம தலைவன் அந்த ஒரு செகண்ட் வந்து ஃப்ரீஸ் ஃப்ரேம் பாத்தீங்களா பாலோட ஃபேஸ பாத்தீங்களா கொஞ்சம் மறந்துட்டா யாரா அப்படின்னு நம்மளே அடிச்சு விட்டான் அப்படின்னு சத்தியம் நல்லா இன்னும் ஒரு இடத்துல நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா அந்த ஒரு டல் பிளேட் உட்காந்து ஒரு ஃபார்ம் எடுத்து தெரியுமா கத்தி ஒரு மாதிரி எவ்வளவு பெருசு ஓகே அதே கத்தி அந்த கத்தியோட சிம்பிளைசேஷன் நீங்க உட்காந்து நீங்க ஏத்தரும் இதுவும் கேம் ஆரம்பிக்கும் போது ஒரு கத்தி அதே கத்தி மாதிரி கேம் ஆரம்பிக்கும் மஞ்சள் கலர் கத்தி தான் கோகோவா இருக்கும் அந்த மஞ்சள் கலர் கத்தியோட சிம்பிளைசேஷன் அப்படியே இருக்கும் அந்த கர்வ் அப்படி ஆகும் அந்த முனை ஓகே அதே கர்வ் இங்க நீங்க பார்க்கலாம் ஐயோ அந்த ஆம்பிஷன்ஸ் எல்லாம் பவர் கொடுத்ததுக்கு அப்புறம் டேமேஜ் என்னையா பறக்குது அப்படி அடாப்டேஷன் அங்க பவர் கொடுத்தாங்க இங்க அதேதான் என்ன நீங்க இதுல மட்டும் தான் அடக்கவே இல்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வெண்டி மட்டும் தான் தண்டமா முடிச்சுட்டான் வெண்டி தண்டா எதுக்கு இவ்வளவு பெரிய நாட வச்சிருக்கான்னு தெரியல மயிரே போச்சுன்னு கிளப்பிட்டான் மக்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறேன்னு பேர்ல என்ன தந்தத்தை குடிச்சிட்டு சாவறான் ஃபர்ஸ்ட் சரி அப்புறம் பால் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்களா பாலோட எட்டர்னிட்டி இன்னொரு 20-30 நாளா அடுத்த அப்டேட் அது வரைக்கும் மன திருப்தியா ஆமா என்ன சிக்னல் செத்தாது எந்த இம்பாக்ட் இல்லையா இல்ல எனக்கு அவ செத்தன நான் நம்பல நான் நம்பி இருந்தேன்னா வந்து அதை நான் நம்பல இல்ல அவளை பாசா வச்சிருக்காங்க இது ஏதோ பொய்யான்னு தோணுது எனக்கு அதே வாலண்டியரா போட்டு வேற காமிக்கிறானுங்க சிக்னோரா செத்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலா அது அவனுக்கு போட்டு காமிக்கல எம்சி அப்படி நினைச்சிட்டு இருக்கான் சிக்னோரா செத்துட்டா அப்படிங்கிற அவன் நினைக்கிறதான் ஒவ்வொரு இதா போட்டு சாவல அது பொய் ஒரே அடியில எல்லாம் சாவலாம் என்ன அதேதான் அதுக்கப்புறம் அங்க வேர்ட்ஸ் பாத்தீங்களா சிக்னோரா இஸ் ஸ்லேன் அதான் அதான் ஒரு மாதிரி சோ இதெல்லாமே ஒரு இதா இருக்குது சோ என்ன சொல்ல போனா ஸ்லைங் சில இடத்துல செத்த மாதிரி தான் அர்த்தம் ஆனா அவன் சாவலன்னு மட்டும் எனக்கு தோணுது ஏன்னு தெரியல இல்ல சண்டை ஒரு ஃபைட் கூட போடாம ஒரே அடியிலே சாவா வாய்ப்பில்ல அதுக்கப்புறம் எனக்கு என்ன டவுட் இருந்துட்டே இருக்குது இல்ல அது கூட மேபி நம்ம அடிச்சு போட்டதுனால பவர் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா செத்துட்டாளான்னு எனக்கு தெரியல எனக்கு என்ன இது கிடையாது சாவனம் தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் செத்துருக்க மாட்டான் எதுக்கு நம்ம அவ்வளவு கன்ஃபியூஷன் பண்ணோம் சிக்னோராவோட ஸ்காராமோச்சி ஸ்ட்ராங்குன்ட்டானுங்க ஸ்காராமோச்சியே பப்பட்டுன்ட்டானுங்க ஆனா ஸ்காராமோச்சி பாத்தீங்களா இப்ப புரியல ஸ்காராமோச்சி எதுக்கு டெலிவிஷன் இல்ல விஷயம் இல்ல அவன் ஒரு பப்பட்டு பட் ஆனா எவ்வளவு ஸ்ட்ராங்
இப்ப காமெடி என்னன்னா அவன் ஒரு ரைடனோட பப்பட். சோ அதனால நாசிஸ் இருக்கு தெரியுமா? கிராசிஸ் அவனால யூஸ் பண்ண முடியும். அவனால யூஸ் பண்ண முடியாதா? முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாலோட பவர் தானே. அவனால அந்த ஒரு நாசிஸை உட்காந்து மேனிபுலேட் பண்ண முடியும். ஓகே சோ இருக்குது போக நிறைய சிஸ்டிகள் எல்லாம் நிறைய இருக்குது. ஏகப்பட்டது இருக்குது. ஆனா யாயமிக்க வந்ததுதான் செம்மையா இருந்தது. ஆனா முத ரெண்டு பேராவது பரவாயில்ல. இவன் கிராசிஸ மதிக்கவே இல்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டு கிளம்பிட்டா. இந்த நீ எங்கேயாவது போட்டு ஒரு ஓரமா இல்ல அதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தாங்க பாத்தீங்களா? நீ நாசிஸோட நீதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பேசுவா. பாய்மான் சொல்லுவா நீ அதாவது பரவாயில்ல இந்த செஸ் பீஸ் மாதிரி இருக்குமே அதையா கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறா. கேவலமா மதிக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் கட் சீன்லாம் வந்து கண்ணெல்லாம் குளிர்ந்துருச்சு. லோகேஷ் பாலாஜி பாய் ப்ரோ. பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் நன்றி ப்ரோ. 26 வாட்சிங் நன்றிகள் கோடி. வேற லெவல்ல இருந்து ப்ரோ. மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வெறித்தனம் ப்ரோ. இப்ப உட்காந்து ஸ்காராம் வச்சோட சீரையும் எடுத்து விட்டாங்க. ஸ்காராம் வச்சு ஃபுல் பிளட் பவர்ல இருக்கான். என்ன சொல்ல போனா ஸ்காராம் வச்சுதான் இல்லூஷனே உருவாக்குறான். சோ எனக்கு என்ன டவுட்னா இக்னோராவே ஒரு இல்லூஷன் தான் போல. இங்க விஷன் எடுக்க இல்ல இங்க விஷன் எடுக்க வந்தது ஸ்காரா தான். ஓகே நீங்க முதல்ல இருந்தே பாத்தீங்கன்னா கிளாஸஸ் எடுக்க வந்தது வந்து ஸ்காரா தான். ஓகே நம்மள உட்கார்ந்து எப்படி நம்ப வைக்கிறாங்கன்னா இன்னும் சொல்லணும் ஃபட்டியோட பிளான்ல இருந்தா நம்ம ஃபுல்லாவே இருக்காங்க. யோ யாருக்கு தெரியும்? ஐ அம் நாட் a witchங்கறா. மேபி ஒரிஜினல் கிளவி வெர்ஷன் வேற எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருந்து இதை ரிமோட்டா ஆபரேட் கூட பண்ணி இருந்திருக்கலாம். இல்லனா உட்கார்ந்து அந்த ரைடனே ஒரு பப்பட் தான். இது ஏய் பப்பட்டோட இதுதானே அங்க இருக்குது ஸ்காராம் வச்சு. அவன் ஒரு பப்பட்டை கிரியேட் பண்ணிருக்க மாட்டான். இல்லூஷனே கிரியேட் பண்றான். மேபி அவ கிளவிங்கிறதுனால அவளை கிரியேட் பண்ணிருக்கலாம். இல்ல ஆல்ரெடி நம்ம உட்காந்து ஸ்டோரியில உட்காந்து ஃபோர் ஷேர் பண்றாங்க. ஒருத்தவங்களோட பவரை உட்காந்து ஃபவுண்டைன் டெக்னாலஜியை வச்சு ரீக்ரியேட் பண்ண முடியுது. அப்போ ஒரு கேரக்டரை ரீக்ரியேட் பண்ண முடியாது ஒரு இன்னொரு பப்பட்னால. ஆனா நம்ம வச்சிருக்கிறது பப்பட்டுன்ட்டானுங்களே இப்படி. இல்ல அவளை கொடுத்துருக்கலாம். பட் இல்ல இன்னும் சொல்ல போனா நம்ம வச்சிருக்க பப்பட் இருக்கு தெரியுமா? அதுதான் பப்பட். இல்ல அதுதான் மக்கட்டோ நினைச்சு ஏஐ கிரியேட் பண்ண இது. மக்கட்டோ நம்ம வச்சிருக்கிறது வந்து பால் தான். அதான் பால் ஜே. அதாவது பால மைண்ட்ல வச்சிட்டு கிரியேட் பண்ணிருப்பான். அதான் பால் ஜே. அதான் பால் ஜே. டபுள் ஆக்ஷன் ஸ்டோரி சொல்லி விட்டாருங்க வேற லெவல். இவனுங்க இப்படி எல்லாம் சொல்றத பார்த்தா இதுக்கப்புறம் இவனுங்க காமிக்கிறதெல்லாம் நம்ப முடியாது. கடைசியில ஏமாத்திடுவானு. நிறைய விஷயங்கள் நீங்க உட்கார்ந்து கத்துக்கணும். ஆனா ஒரு விஷயம் எல்லா பிளானுமே பட்டு பெஸ்ட் பிளான். இவ வந்து டைரக்டா வெண்டி வந்து நம்ம சொல்ல மாட்டான். ஜாங்கிலி நம்ம கிட்ட சொல்ல மாட்டான். இவ வந்து டைரக்டா கான்ட்ரியால நடந்த ஃபைட்ல இருந்தது வந்து சொல்லுவா. அவ இருந்திருக்கா. அவ இறந்துட்டா. ஆனா அவளுக்கு ஏன் லுமீனை பத்தி தெரியலன்னா அந்த சண்டைய லுமீன் தூரத்துல இருந்து பாத்துருவான்னு நினைக்கிறேன். அதான் அந்த கட் சீன்ல வரும். அவ அந்த கான்ட்ரியால நிறைய சீன்ஸ் எல்லாம் உட்கார்ந்து அப்படினா போர்ட்ரே பண்ண few hundred yearsன்னு சொல்லுவான். அதான் 500 வருஷம் போல. 500 வருஷம். ஆமா 500 வருஷம் மேல தான் உட்கார்ந்து கான்ட்ரியாவோட இது நடக்கும். எனக்கு இதான் புரியல. எம்சி 500 வருஷத்துக்கு அப்புறம் எந்திரிச்சானா? அதான் இடிக்குது. நம்ம எம்சி தான் எதுல ஃபர்ஸ்ட் டே உட்கார்ந்து லுமீன் நினைச்சிட்டு போயிட்டா. எம்சி தான் உட்கார்ந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு. அதான் 500 வருஷமா எம்சி தூங்கிட்டு இருந்திருப்பான். அதுதான் அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு தெரியல. இல்ல 500 வருஷம் தூங்கிட்டு இருக்க மாட்டான். ஆனா எம்சி வந்து சொல்லுவான் ஐ ஹவ் பீன் சர்ச்சிங் ஃபார் மை சிஸ்டர்னு சொல்லுவான். பட் இட்ஸ் பீன் 500 வருஷமா இந்த ஏரியாலே அப்படியே வாண்டர் பண்ணிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன்.
என்ன மான்ஸ்டர்ல மட்டுமே 500 வருஷம் ஓட்டி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியலையே. மீன் பிடிச்சிட்டு இருந்திருப்பான் 500 வருஷமா. அதுல ஒரு வருஷத்துல தான் பாய்மான் கிடைச்சிருப்பான். அதுதான் பாய்மான். பாய்மான் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஏன்டா இங்கே உட்காந்துருக்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு மீன் பிடிப்பா, வா உள்ள போய் பாப்பான்னு சொல்லியிருப்பா, கிளம்பியிருப்பான். அதான் கேக்குறா எல்லாமே வெல் பிளான்ட் பை பட்டி. யோ முடி சிலிர்த்தது அப்படியே இருக்கு, என்ன அமுங்கவே இல்ல. சரி 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 வெறித்தனமான வேற லெவல். ஒன்னா ரெண்டா மூணு 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 கட்சின்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன்னா சாட்டிஸ்ஃபை பண்ண சொன்னேன்னா வெச்சி செஞ்சுட்டாங்களா? என்னைய சாட்டிஸ்ஃபை பண்றதுக்குள்ள இவ்வளவு பண்ண அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து into 1000. சரியான ஒரு சண்டையா ஆனா இப்ப என்ன கடுப்புனா அவ்வளவுதான், இதோட கண்டினியூ வந்து அடுத்த வருஷம் தான் வரும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல நீங்க இப்போ ரைடனோட நாளைக்கு டேட்டிங் போங்க. நாளைக்கு சப்போஸ் கென்ஷின் போடுறதுனா ரைடன் டேட்டிங் இல்ல இல்ல. இதுக்கு மேல சுமேரு போறதெல்லாம் அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆமா அடுத்த வருஷம் தான். கரெக்ட் தான், அடுத்த வருஷம் எல்லாம் இதுக்கப்புறம் எல்லாமே ஃபில்லர்ஸ் ஃபெஸ்டிவலா இருக்குமே. சரி ஆம்னி பிரசன்ஸ் முடிஞ்சிருச்சு. மூன்லைட் ஃபெஸ்டிவல் அடுத்த 20 டேஸா? அடுத்த 20 டேஸ். ஓகே ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிக்கும். அங்கேயும் ஒரு டிஸ்ட் இருக்குது. சரி இப்ப அவ வந்து அந்த பிளேனை விட்டு வெளியே வந்துட்டா தானே? இல்ல வரல. அவ எட்டர்னிட்டி எதுக்கு பர்சீவ் பண்றா? இந்த நாட்டுக்காக தான் அவ எட்டர்னிட்டியை பர்சீவ் பண்றா. அந்த விஷயத்துல அவ வந்து முரட்டுத்தனமான ஒரு இதுல இருக்கா அவ. பட் ஆனா இப்போ அவ எப்படி சொல்ல வந்துட்டு போவா. அது நீங்க ரைடனோட ஸ்டோரியில பாக்கலாம். ரைடனோட ஸ்டோரி கொஸ்டின் நீங்க ப்ளே பண்ணலாம். இல்ல அவ சொல்றா நான் யோசிச்சு அபௌட் எட்டர்னிட்டி நான் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கா. எப்ப சொல்லுவான்னு தெரியல. அதான் என்ன அதான் ரைடனோட ஸ்டோரி இருக்கு தெரியுமா? அதை பண்ணுங்க உங்களுக்கு. ரைடனோட ஸ்டோரி நானும் இன்னும் பண்ணல. ஆனா எனக்கும் ஒரு தெரியாது. ஸ்காராமச்சியை பார்த்தா அந்த ஒரு இது இருக்கும்ல, என் வீட்டு கண்ணு குட்டி அந்த பாட்டு தான். இவங்களே வளர்த்தி பால் ஊத்தி அங்க அனுப்பி விட்டாங்க. அவன் வந்து நாசிஸா மானாவாரியா புடிங்கிட்டு போறான். இப்ப நாசிஸே உட்காந்து இது பண்ணிட்டு அதுக்காக நம்ம கிட்ட ஃபைட்டுக்கு வந்தா நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல. இவங்க பாட்டுக்கு அதோட கான்சிக்வன்ஸ் தெரியாம குடுக்குறாங்க. கட்ட ஷீட்ல தர்மடி உழுக போகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல அதுக்கு என்ன சொல்லுவா பார்த்தீங்களா? இல்ல ப்ரோ எடுக்கல. இல்ல இல்ல எதுக்கு யாயமிக்க வச்சிருக்கிறதுக்கு வர சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுக்கு புரியல. என்னது யாயமிக்க எதுக்கு அந்த நாசிஸ வச்சிருக்கா? இவன கொடுத்துட்டு போவா? ஆமா அது என்னன்னா ஏயோட இது அந்த ஒரு பப்பட் ரெடி பண்ணும்போது இடம் இல்லையாமா வைக்கிறதுக்கு. அதான் பப்பட்ல வைக்கிறதுக்கு இடம் இல்ல. சரின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட். அதான் ப்ரோ எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அந்த கான்ட்ரியன் ஃபைட்டுக்கு அப்புறம் தான் தே லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஆர்கான் பொசிஷன்ஸ். எல்லாருமே நாசிஸை வந்து லாங்லிலாம் வாலண்டியரா கொடுத்துறான். இவ பாருங்க எனக்கு செலஸ்டியாக்கு கான்டாக்டே வேணாம். இப்போ என்ன பண்ணா இது என்ன செஸ் பீஸ்னு தெரியலையே. அதுதானே காமெடி. ஒருவேளை பல பேர்த்த நம்ம அங்க கொண்டுட்டுமே கில்ட்டாயே எல்லாம் கொடுத்தாங்களா? இவ வந்து கில்ட்னால கொடுக்கல, பால் செத்துட்டாலேன்னு சொல்லி இனி செலஸ்டியாவோட சவகாசம் வேணாம்னு சொல்லி கொடுத்துட்டா. ஆமா இல்ல முதல்ல இருந்தே ரைடன் உட்காந்து செலஸ்டியாவோட பவர் வேணாம்னு இருந்துட்டா. அவளுக்கு என்னன்னா ஆர்கான் வார்ல இருந்து அவங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கேட்டலிசம் அந்த கான்ட்ரியாவுக்கு அப்புறம் உட்காந்து அவளுக்கு இந்த இதெல்லாம் விஷயம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை யூஸ் பண்ணவே இல்லை. அந்த நாசிஸ் சொல்ற ஒரு பவரை அதான் ப்ரோ அந்த கான்ட்ரியன் வாருக்கு அப்புறம் தான் அதான் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணவே இல்லை. அவ கொடுத்ததுல இருந்து யூஸ் பண்ணவே இல்லை. கொடுத்ததுல இருந்து அப்பதான் அப்படியே லைன் பை லைனா நடக்குது. நாசிஸ்க்கு இருந்த மரியாதை போயிடுச்சுடா. நிக்கி விரிகைடி பால் கேட்ச் எடுக்கலையா ப்ரோ? பெஸ்ட் இந்த ஸ்லாட் வெப்பன் ஃபார் ஷாங்லிங். இன்னும் மீன் பிடிக்கிற ஈவெண்ட்லாம் அன்லாக்கே பண்ணல ப்ரோ. அன்லாக் பண்ணி எடுக்கிறேன் ப்ரோ. இந்த எலக்ட்ரோ பாஸ் இருக்குல்ல கோகோபாய்,
சொல்லுங்க. அந்த எலக்ட்ரோ பாஸ் அன்லாக் பண்ற மிஷின் சின்னதா இல்ல ரொம்ப பெருசா? கொஞ்சம் பெருசு. பசில் வேற 4 பசில் இருக்குது. மினிமம் 30 minutes 40 minutes இருக்கும் கண்டிப்பா. சின்னதா தான சொல்லுங்க. ரெசின் முடிக்கிறதா சின்னதுன்னு நினைக்கிறேன். நான் ரெசின் எடுத்து போய் முடிங்க. இல்ல சீக்கிரம் பாஸ் ஃபைட் பண்ணிட்டு வாங்க சொல்லுங்க. அது வீக்லி பாஸ் ஃபைட் யாருக்கு கொடுக்கிறது வாங்கி மெட்டீரியல்ஸ்? பால் Add அதுதான். ஓ யாரன் மெட்டீரியல் வெயிட் அடிச்சிட்டு வந்துருங்க. அது தரிசன மாதிரி கிடைச்சிட்டு வர. இல்ல பாலுக்கு இது இன்னைக்கு என்னன்னு பார்க்கறேன். பால் டேலண்ட்ஸ் டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கறேன். இல்ல இன்னைக்கு வந்து அயாக்காவோட புக்ஸ் பால்க்கு வந்து என்னைக்கு சாட்டர்டே ப்ரோ இன்னைக்கு நாளைக்கு சாட்டர்டேவோ இன்னைக்கு தானே சாட்டர்டே என்னது இன்னைக்கு சாட்டர்டே இன்னைக்கு ஃப்ரைடே ஆச்சு இன்னைக்கு நாளைக்கு தானே சாட்டர்டே நாளைக்கு தான் சாட்டர்டே ஓகே நாளைக்கு வந்து பால் புக்கு பேசாம கண்டென்சர் போட்டுறலாமா பால் புக் எடுக்கிறதுக்கு போடுங்க இல்ல அந்த ஆர்டிஃபேக்ட் டொமைன் போலாமா சும்மா போ பாய் ப்ரோ நான் போய் ஆர்கான் குவிஸ்ட் முடிக்கிறேன் பாய் ப்ரோ காபீர் ஹாய் ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ அது என்ன செஸ் பீஸ் அதான ட்விஸ்ட் ஆமாம் ப்ரோ நாசிஸ் தான் வந்து செஸ் பீஸ் சொல்லுவோம் கண்டென்ஸ்டு போட்டுருங்க இந்த ஆர்டிஃபேக்ட்டும் இல்லை விஷால் ப்ரோ லைட்டா ரெண்டு கண்டென்ஸ் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு ஃபார்ம் இப்போ என்ன நிக்கி ப்ரோ இப்போ என்ன டவுட்னா செஸ்ல 6 பீசஸ் இருக்குது அந்த 6 பீசஸ் பட் ஆனா இப்போ இங்க 7 ஆர்கான் அவ லுக் லைக் செஸ் பீஸ்னு சொல்லி நான் சொல்லுவா ஆனா அத செஸ் பீஸ் மாதிரி இருந்துச்சுன்னு எடுத்துக்கியா செஸ் பீஸாவே இருக்குன்னு எடுத்துக்கியா நீ அதுதான் டவுட்ங்க லைக் செஸ் பீஸ்னு இருக்குது புரியல செஸ் பீஸ்னா 6ன்னு எப்படி சொல்ற எப்படி சொல்ற 6 இல்ல செஸ் பீஸ் மாதிரி தான இருக்கு 6னா அந்த யானை மந்திரி அந்த மாதிரி சொல்றியா ஆமா அந்த மாதிரி அப்பனா 2 மந்திரிய ஒண்ணாக்கிரு மந்திரி 1 யானை 1 2 குதிரை 1 3 ராஜா ராணி 4 அதுக்கப்புறம் சிப்பாய் ஒண்ணா கன்சிடர் பண்ணு 5 வேற யார் இருப்பா யானை இருக்கும் குதிரை இருக்கும் மந்திரி இருக்கும் ராஜா இருக்கும் ராணி இருக்கும் சிப்பாய் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் 6 வரைக்கும் நினைக்கிறாங்க 6 ஆனா 7 ஆர்கான் அது அப்படிதான் ஏன்னா 7வது இருக்க ஆர்கான் தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றா அப்ப கட்சீனுக்கு போய் வெண்டியோட கட்சீன்ல அவனோட இதுல என்ன செஸ் பீஸ் மாதிரி இருந்துச்சா என்ன செஸ் பீஸ் அவன் என்ன செஸ் பீஸ் வெண்டி இது வந்து ரூக்கா வெண்டி செஸ் பீஸ் மறுபடியும் போய் பார்த்துட்டு வரேன் வெண்டி ரிசம்பிள்ஸ் குயினா ஓகே ஹெச்பி ஐயோ வெண்டி தி குயின் ஓ இது எனக்கு தேவை வெண்டி தி குயின் சாங்கிலி இது யானையா இருக்கும் யானையா 2 ஓரத்துல இருக்கும்ல இல்ல ப்ரோ சிப்பாயை வந்து ஒன்னா கன்சிடர் பண்ணிக்கங்க யானை 1 மந்திரி 1 குதிரை 1 ராஜா 7 இருக்கியா எப்படி சிப்பாய் 1 யானை 1 2 அதுக்கப்புறம் மந்திரி 3 ராஜா ராணி 5 ஐயோ ஏதோ மிஸ் பண்றானே இப்பதான் 7 வந்துச்சு இருங்க சிப்பாயி யானை மந்திரி குதிரை ராஜா ராணி 6 தான் போலயே 6 தான் அப்பப்ப செஸ் விளையாடுறதான் தெரியும் கேவலமா தோப்பேன் A blade embraces its duty as a jeweler cherishes their gems.
ஆராய்ச்சி பண்ணுவோமா? கோகபாய் நான் சொல்ற மாதிரியா? ராஜா 1, ராணி 2, மந்திரி 3, குதிரை 4, யானை 5, சிப்பாய் 1, 6 தான் டோட்டலா, 7 இல்ல. ஏன்னா 2 பிஷப்பு 2 நைட்டு 2 ரூக் வந்துடும். ஸோ யானை 2, குதிரை 2, மந்திரி 2 வரும். அது 3ஐயும் ஒன்னா கன்சிடர் பண்ணா அது 3 தான். அதுக்கப்புறம் ராஜா ராணி 5, சிப்பாய் 1, 6 தான் மொத்தம். 7 இல்ல ப்ரோ, 6 தான் ப்ரோ. சரி, அப்போ இப்படி யோசிச்சு பார்ப்போமே. ராஜா ராணி மட்டும் 1, ஓகே, பிஷப்பும் 2 பிஷப்பு 2 நைட்டு 2 ரூக்கு, அப்படி பார்த்தோன்னா உட்காந்து 8 வருது இல்ல? ஆமா, அப்பனா 8 எலமெண்ட். யோ அவ ஒரு ஓமைக்கு செஸ் பீஸ்னு சொல்லியிருப்பாயா? செஸ் பீஸா இருக்கு. ஜாங்லியோடது பாத்தீங்களா? ஜாங்லியோடது கட்சின்ல தெரியுது. அது தெரியுது, நல்லாவே தெரியுது. இது குவீன், இது குவீன். அறந்துட்டேன் நானே. எரோஷன், எனக்கு எரோஷன். மறதி தேசிய வியாதி. எல்லாம் ஜாங்கிலி கிட்ட கத்துக்கிட்டா. சொல்றாங்க பாருங்க. ரெடியா? சிறப்பா பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷத்துல டோன்ட் வரி, லாஸ்ட் ஆர்கான் will have gnosis in the shape of chessboard. நல்லா இருக்கு. ஆமா, அப்பதான் எடுத்த பீஸ் எல்லாம் கொண்டு போய் வச்சு ஒரு விளையாட்ட போட முடியும். ஓ அட்டாக், கிரிட் டேமேஜ், கிரிட் ரேட், பட் ஹெச்பி. இது ரோல் பண்ணி பார்க்கலாம் வெளியே போயிட்டு. கிங் யாரு, குவீன் யாரா? we got one thing. யாருக்கு தெரியும்? இதுல வந்து 20 குவீன். சோ அப்போ கிங் யாரா இருக்கும்னு தெரியலையே. இதுல எனர்ஜி ரீசார்ஜ் ரோல் ஆச்சுன்னா செமையா இருக்கும். இல்ல அப்படி பார்த்தனா ஐயோ கிங், ஐயோ அப்பனா எனக்கு தெரிஞ்சது கிங் டென்ட்ரோவா தான் இருக்கும். அவன் தான் செத்து போயிட்டானே, டென்ட்ரோ குயின் தானே. அவன் செத்து போயிட்டான். பார்த்தானா நாசிஸ் எந்த ஃபார்ம் எடுக்குதுன்னு தெரியலையே. நீ நாசின்னு சொல்லு, வந்து புடிச்சிட்டு போறேன். அட்டாக். ஓ எனர்ஜி ரீசார்ஜ் வந்திருந்தா செம்மையா இருந்திருக்குமே. சரி ஓகே, சோ ரோல் பண்ணி பாப்போம். கிரிக்கெட் கிட்ட முரட்டா கிங்கா வருமா? முரட்டா எப்படியா? அவன் முரட்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முரட்டா நைட்டா தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கார்ட் ஆஃப் ஆர்ன்னு நினைச்சிருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நைட்டா தான் யோசிக்கிறேன். சோ ஃபார் குட். அந்த ஹெச்பி ரோல் ஆனிச்சுனா தான் எல்லா பாலோட தரிசனம் தான் பிரச்சனைகளே. கடைசியா டெப்பாயோட வாய்ஸை கேட்கும்போது அந்த கட்சியில டெப்பாய காட்டுவாங்க தெரியுமா? சரியான சீன் அது. எந்த கட்சி? சீனை மட்டும் அந்த நம்ம டிராவலர் எல்லாரோட ஆம்பிஷன்ஸும் வாங்க கடைசியா பேசுவானே ஒரு கட்சி இது பண்ணுவாங்க தெரியுமா? டிராவலரையும் இதையும் காமிப்பாங்க பாருங்க. டிராவலரையும் டெப்பாயும் ஒரு ஃப்ரேம்ல காமிப்பாங்க. 2 பேரும் உட்காந்து ஒரே மாதிரி உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி உட்காந்து காமிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். சரி, எப்ப மூன் ஸ்ப்ளஷிங்? ஆமா அதான் சொன்னேன்ல, காலைக்கு போய் முதல் சம்பளம் வாங்கினா அவ்வளவுதான். அதுக்குள்ள எல்லாமே அட்டாக் ஆகுது. வேஸ்ட் ப்ரோ. கிரிட் டேமேஜ் ரோல் ஆயிருந்தா பரவாயில்ல. எல்லாம் அட்டாக்கா ரோல் ஆயிட்டு இருக்கு. கிரிட் டேமேஜ், கிரிட் ரேட் ரெண்டுல ஏதாவது ஒன்று ரோல் ஆயிருக்கு. இல்லை எனர்ஜி ரீசார்ஜ் வந்துருந்துச்சுன்னா இட்லி குட்டு. இதுக்கு ஃபீட் பண்ணி இதை வேற எதுக்காவது ஃபீட் பண்ணிடலாம். இந்த ஆர்டிஃபேக்ட் டெவலப் பண்ற காஸ்ட் ஏதாவது கம்மி பண்ற மாதிரி ஒரு ஆர்கான் வந்துச்சுன்னா சொல்லுங்க, புல் பண்ணி எடுத்துக்கலாம். மியாட்ட கோரிக்கை வச்சு விடுங்க. கோரிக்கையா வெச்சிருவோமா? சரி ஓகே. விஷா இல்ல ப்ரோ, ஒரு டைம் கிரிட் டேமேஜ் ரோலானா கூட பரவாயில்ல. ஹைட்ரா ஆர்கான் கிட்ட பேசிடுவோம். ஹைட்ரா ஆர்கானே பண்ணிடுங்க அப்படின்னு. எல்லாம் கிரிட் அப்பயும் 49 கிரிட் ரேட்.
ஸோ ஒரே ஒரு பீஸ் இருக்கு, அதுக்கு மேலே இதே போட்டுக்கலாம் நினைக்கிறேன். அது பண்ணா மிக கடையில் ப்ரோ இது ஸ்டில் ஓகே தான் முக்கிய ப்ரோ. அது பண்ணா மிக கடையில். ஸோ இன்னொரு ரவுண்டு போவோம். எப்பயுமே ஃபஸ்ட்டு ஃப்ளவரில் தான் நல்லா தான் கிடைக்கும் ஈஸியாக. ஃப்ளவர் இதில் கிடச்சினா பார்த்துருக்க எல்லாத்துக்கும் நடிகள் கொடி மக்களை மறக்காம லைக் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தட்டி விடுங்க. மறக்காமல் யாராவது லைக் போடாமல் பார்த்துருங்க லைக் தட்டி விடுங்க. கடைசியா கோகோமியை பார்த்து ஒரு வார்த்தை பேசுவான்னு நினைச்சேன், பேசாம விட்டான். அதுக்கு கோகோமி ஸ்டோரி பெஸ்ட் வரும். அதுல போய் நீங்க பேசுனீங்கன்னா அது பத்தி கோகோமி வரும்போது கடைசியா வாசலுக்கு எல்லாரும் வந்தாங்க பாரு, வெறித்தனமா இருந்தவரெல்லாம். மெயினா கசுவா தான் அங்க எதிர்பார்க்காதவரு. அதான் அப்பெல்லாம் அந்த விஷனை வச்சுட்டு போயிட்டான். அதுல எலக்ட்ரோ இன்டியூசர் மாதிரி காட்டி முடிச்சிட்டானுங்க, கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி. வருமா வராதானே தெரியாம என்னதான் நடக்கும் அது. அந்த விஷயம் சிம்பாலிக் அது இல்ல சிம்பாலிக். அதை எவனோ ஒருத்தன் எடுத்துருவாங்க காமிச்சிருவானா. அதேதான் அவங்க சிம்பிளா சொல்ல வராங்க. அதேதான், வேற எதுவுமே கிடையாது. நம்ம எப்படி சொல்ல விஷன் யூசர்ஸ் நம்ம எப்படி சொல்ல அந்த விஷனுக்கு தகுதியான ஒரு பர்சனை நம்ம தேடி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதான் தானே. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, 2 விஷன் யூஸ் பண்ண முடியும். கஸ்வாஸ் நான் ஆல்ரெடி உட்கார்ந்து அது எவ்வளவு தெளிவா யாருக்கு தெரியும். எல்லாரும் 7 விஷனையும் 7 பவரையும் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா நம்ம டிராவலர் இல்ல அது வந்து அந்த இடத்துல அவன் வில் பவர் பயங்கரமா இருந்தனால அவன் ஃப்ரெண்டை கொண்டா அந்த இதெல்லாம் இருந்தனால அது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆனது என்னன்னா அவன் என்ன நினைச்சான், அவனோட வில் என்ன, அவனோட ஆம்பிஷன் என்ன, அந்த இடத்துல உட்காந்து கசுவா உட்காந்து ஒண்ணு யோசிச்சான். அதனாலதான் உட்காந்து அதான் அவன் ஃப்ரெண்டுக்காக அவன் ரைடனை கான்ஃபரன்ஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பான், பண்ணிட்டான். ஃப்ரெண்டுக்காக இல்ல, இந்த அதான் ஃப்ரெண்ட் அந்த இடத்துல உட்காந்து என்னோட ஃப்ரெண்டு ஏத்தர் அங்க நிக்கிறான், அவன் பால் அடிக்க வர. ஃப்ரெண்டுக்காகன்னா எனக்காக இல்லையா, அந்த அவன் செத்து போனான்ல அவனுக்காக. அவன் முதல்ல இருந்தே அவனுக்காக கான்ஃபரன்ஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருப்பான். யோ கிரிட் மாஸ்க்யா வித் கிரிட் டேமேஜ்யா. சரி அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கு, என்ன எரித்தனமா இருக்கு. ரோல் பண்ணுங்க. நல்லா தான் இருக்கு. இது இன்னொரு ட்ரை போயிடும். அது நல்லா கிடைச்சிட்டு இருக்கும்போதே இன்னும் 2 ட்ரை. சோ அந்த இடத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த விஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல? அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த அப்படியா? This is order. இந்த அந்த இடம் எதுனே காட்டலீங்க. அந்த இடம் இருக்கு, நம்ம இடத்துல இருந்து நீங்க அந்த இடம் நான் கூட போய் பார்த்துருக்கேன். இங்கதான் போய் பார்க்கணும். அந்த இடம் இருக்குது. நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் அங்க ஆக்டிவேட் ஆனது பவர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அதான் ப்ரோ அவன் ஃப்ரெண்டை கொண்டுட்டால. அவன் முதல்ல இருந்தே ஷோகனை கான்ஃபரன்ஸ் பண்ணதான் நினைச்சிட்டு இருப்பான், பண்ண முடியாம இருந்திருக்கும். இப்ப எம்சியோட ஹெல்ப்ல. சரி ஓகே அப்படி சொல்றீங்களா? அப்ப எதுக்கு அவன் அந்த விஷயம் எதுக்கு அவ்வளவு நேரம் வச்சிருக்கான்? அதான் ஏன் ஷோகனை உனக்கு புரியுதா இல்லையா? அவன் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான்ல, இவன் எதுக்கு அந்த விஷனை முதல்ல எடுக்கணும்? என்னைக்காவது ஒரு நாள் சான்ஸ் கிடைக்கும் போது ஷோகனை கான்ஃபரன்ஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பான். ஸோ எம்சி ஒரு காசுக்காக ஷோகனை எதிர்க்கிறான். ஸோ இவன் வந்து இவனுக்கும் ஷோகனை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் அவன் ஃப்ரெண்டு செத்து போனது இருந்துச்சு. ஸோ there is always one who stand up on the mission ஐட்டதாச்சு. அந்த மிஷன் விட்டு சொல்றாரு அந்த இடத்துல. அதுதான் இங்க கிரிட்டோ வந்து ஹெல்ப் பண்ண. என்னது ஈகோ கிரிட்டோவா? யாரு? கசுவா ஃப்ரெண்ட் விஷன் அவன் ஆம்பிஷன். அதுதான் கசுவா தான் வந்து அவனோட ஆம்பிஷனே அதுதான். கசுவா ஃப்ரெண்டோட ஆம்பிஷனே அதுதான். பால இது பண்றது தானே. அவனுக்கும் விஷன் டிகிரி பிடிக்காது.
அதான் விஷன் இதை பிடிக்காது சொல்றதோட பாலோட இது எது சொல்ல பாலோட முஷன் ஆயிட்டு கிட்ட யாருமே நிக்க முடியாது அப்படின்னு சொல்ற யார் அதை நிக்கிறாங்களோ அதான் நின்றுவானே கடைசியா நின்னுட்டானே வெறித்தனமா நின்னுட்டானே அவன் உட்காந்து நான் அப்படியே விட்டேன்னா அவன் என்னால சோ அவனோட அவனால அந்த இடத்துல அவன் தோணுன்னா அந்த இடத்துல க்ளோ ஆச்சு. சோ அதுதான் என்ன சொல்ல போனா விஷன் இருந்தாலும் நீங்க சோகன் நல்லவன் இவனுங்க சொன்னாலும் ஆனா அவ கொன்னதோட வெயிட் எல்லாம் யாரு சுமக்கிறது? அவதான் சுமக்கணும். அதுதான் இல்ல அது கரெக்ட் தான். பட் ஆனா அதுக்கு எல்லாத்தையும் சிக்னரா போட்டு தள்ளுறதுனால ஒரு ஜஸ்டிஸ் மாதிரி கொடுத்துட்டாங்கல்ல. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அதெல்லாம் ஒத்துதான் ஆகணும். இல்ல இன்னும் ஒத்துக்கலன்னா இன்னும் நிறைய இருக்குது. இது ஒன்னும் ஆரம்பம் தான். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீ அவ்வளோ கான்பிடென்ட்டா வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியும், நான் தான் விஷயம் டிகிரி வச்சேன்னு சொல்ற அளவுக்கு முட்டாளா இருக்க நிறைய இதை இலக்கதான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவா. எப்படி சிக்னோரா பேசுறாங்க அதே மாதிரிதான். சிக்னோராலாம் கொழுப்பு, குண்டி கொழுப்பு ஜாஸ்தி. இல்ல யாருக்குமே மரியாதை இல்ல. இல்ல 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 ஆனா வந்து அங்க பாத்தீங்கன்னா சிக்னோரா ஒரு மாதிரி சைக்கோத்தனமா சைக்கோத்தனமாலாம் இல்ல. இல்ல இல்ல சோ இல்ல இல்ல இது நீங்க அப்படியே இது ஜாங்லி கோஸ்ட்ல அப்படி இருக்க மாட்டா. அதுதான் நோட் பண்ணுங்க. ஜாங்லி கோஸ்ட்ல நம்ம டைரக்டாவே நம்ம அவள்கிட்ட தான் பேசிருப்போம். ஆனா அவ இப்படி இருக்க மாட்டான். அதான் சொல்றேன்ல. ஆனா இந்த ஒரு அட்டையரை உட்காந்து அப்படியே நீங்க சாரம் வச்சுக்கிட்டு பாக்கலாம். ஓகே இந்த மாதிரி சைக்கோத்தன அந்த ஸ்பீச்சை உட்காந்து நம்ம இந்த செட்ல நல்லதா கிடைக்குது. இந்த ஸ்டாட்ஸ் வந்து அந்த செட்ல கிடைச்சிருந்துச்சுன்னா வெறியா இருக்கும். ப்ரோ கேம் சவுண்ட் கம்மி பண்ணுங்க. கம்மியா தான் ப்ரோ இருக்கு ஆல்ரெடி. உங்களுக்கு சத்தமா இருக்கிற மாதிரி இருந்தா கட் சீன் ஓடும் போதே பயங்கரமா கேட்டிருக்குமே. நான் பேசுறது கேட்கலையா என்ன? Order guide you. Everybody stand back. நான் பேசுறது அவ்வளவு ஒழுங்கா கேட்கலையா? Embrace the ice. கிளாஸ் கேட்கணுமா? Whirling snow. சரியா ஸ்டோரி முடிச்சிட்டீங்க. நானும் ஸ்டோரி ரொம்ப டீப்பா பார்த்துட்டேன். இப்ப அடுத்தது சுமைரோ தான் பார்த்துட்டேன். குட் நைட் ப்ரோ முகுந்தன். செஞ்சிட்டாங்க. செஞ்சு ரோல் தட் ஃபெதர் அண்ட் ரெட் ஃபீஸ். ரோல் பண்ணி பார்க்கணும். கிரிட் டேமேஜ் கிரிட் ரேட் யா டேமேஜ் கரெக்ட்டா வராது. கிரிட் ரேட் ஆல்ரெடி இருக்கியா, கிரிட் டேமேஜ் தான் தேவை. ஒரே நிமிஷம் இப்போ 47 இருக்கு. இந்த வெப்பனை நான் மாத்தினேன்னா அதை 12 கிரிட் ரேட் போயிருந்தானே. ஆமா ஏன்னா அது லீவ் இருக்குது. அது ஆக்டிவ் ஆகுறதோ இல்லையே? 41 இருக்கு. அது பாருங்க பாசிவ்ல வரும். அது இல்லையே ஸ்கைவோட பாசிவ்ல படிச்சு இருக்கு. ஆனா அது ஆட் ஆகவே இல்ல ஃபுல்லாவே ஆக்டிவேட் ஆயிரும். அது எக்யூப் பண்ணாலே ஆக்டிவேட் ஆயிரும். யோ எவ்வளவு கிரிட் ரேட்? 6% சம்திங் 8%. ஓகே. ஸோ இப்போ வந்து கிரிட் டேமேஜ் கொடுத்து வச்சிருக்கேன் ப்ரோ. கிரிட் ரேட் கொடுத்தா டம்மியாயிரும். எலமெண்டல் மாஸ்டர் வேறு இருக்குது. எனர்ஜி ரீசார்ஜ் எக்ஸ்ட்ராவாக ரோல் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ராவாக எனர்ஜி ரீசார்ஜ் மட்டும் ரோல் ஆச்சுன்னா இது வந்து ஓகேவாக இருக்கும். நீங்க அப்படி சுமேரை பத்தி ரிசர்ச் பண்றீங்கன்னா நம்ம சுமேர் ஸ்காலர்ஸ் எல்லாரும் சொல்றது எல்லா ஆர்கான்ஸுமே சப்போர்ட்டா தான் ப்ரோ இருப்பானுங்க. ஹெச்பி ரோல் ஆயிடுச்சு.
மச சுமரா இருக்கணும் சாப்பிடலாம் அவளே சாப்பிடுவா காசு இல்ல ப்ரோ குசனாலி ஹெச்பி ரோல் ஆயிருச்சு ப்ரோ வெஸ்ட் ப்ரோ சேடு அதுக்கே அதே அங்க இடத்துல உட்காந்து இது எனர்ஜி ரீசார்ஜ் இதோ இருந்ததான் சொன்னாங்க கிரிட் டேமேஜே இல்ல ப்ரோ கொஞ்சம் கூட எலக்ட்ரோ டேமேஜ் போனஸ் கொடுத்துருக்கேன் இதில் தான் கிரிட் டேமேஜ் இந்த ஒரு பீஸ் நல்லா இருக்கு அது கெச்சிங் கிட்ட இருந்து போடுங்கனது இதை கொடுத்துறேன்னு வேண்டித்தான் இப்போதைக்கு பாப்போம் ரீசனா ப்ரோ எப்படின்னு தெரியல பட் ஆனா இப்ப பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட காட் ஆஃப் வாரை பத்தி அவ்வளோ டீப்பா பாக்குறதுக்கு எந்த ரிசோர்ஸுமே இல்லை கேம்ல அதனால அவ எப்படி பியூர் சப்போர்ட்டா இருப்பாளா இல்லைன்னா உட்காந்து எப்படின்னு தெரியல ஜாம்பிலேயே உட்காந்து அத்தனை வருஷத்துல பெரிய ஆர்கான்னு சொல்றான் அவனே சப்போர்ட்டா தான் இருக்கும்போது காட் ஆஃப் வார் டீட்டெயில்ஸா இருந்தாகணும் Stay close and you will live. Stay close and you will live. அல என்ன தூக்கி வச்சிட்டீங்களா இவளை பால் டெவலப் பண்ணிட்டு அவ்வளோதான் பண்ண போகிறேன் இவ டீமில் அவளுக்கு 40 எனர்ஜி கஷ்டம் இவ டீமில் அவள் செட் ஆக மாட்டேன் பைரோல இது ஷாம்லிங் சப்போர்ட் தான் பட் ஆனா டிபிஎஸ் எனர்ஜி சப்போர்ட் இல்ல ஆனா டிபிஎஸ் பண்ணலாம் டோமாவோட லீக் பார்த்தேன் ப்ரோ ரெபுடேஷன்ல இருக்க விங்ஸ் ஆமா அதை எடுத்தா பாலுக்கு செமையா இருக்கு நாளைக்கு கென்ஷினா வேற கேமா இல்ல நாளைக்கு கென்ஷன் தான் இதுல இருக்கிறதெல்லாம் மட்டும் நாளைக்கு Rain outlines your fate. Everybody stand back. Shine down. Cut down. Like சிறப்பான செய்தி இது ஃபுல்லாயிருச்சு அந்த இது ஃபுல்லாயிருச்சு எவ்வளோ டேமேஜ் பண்ணுறான்னு பார்ப்போம் லெவல் 4க்கு லெவல் 4க்கு 30,000 போடுறான் Bye bro, little devil bro. It's gonna hurt in the morning. Adventure time. There is no escape. கிறிஸ்டாப்ரோ அது ட்வின்ஸான்னு தெரியல பட் ஆனா அந்த டேவிட் டிராவல்ஸ்ல காமிக்கிற யாருமே ஆர்கான்ஸ் கிடையாது they are going to play important role அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி அந்த அவங்கள பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த இதுக்கே வருவோம் அந்த மாதிரி தான் உட்காந்து அந்த எல்லாமே இழுக்க வச்சுதான் உட்காந்து கிறிஸ்டியோட திவாலி என்ன அதெல்லாம் பண்ணுவோம் அதே மாதிரி நிக்குவாங்க வச்சுதான் உட்காந்து மற்ற ஸ்டோரியை முடிப்போம் அந்த மாதிரி வேக்சின் போட்டுட்டாங்களோ எனக்கு மட்டும்தான் உட்காந்து வேக்சின் மட்டும் ஆமாம் ப்ரோ வேக்சின் வந்து கொஞ்சம் எனக்கு வேக்சின் போட்டா பெருசா ஒன்றும் தெரியல இங்கெல்லாம் சொல்றது மாதிரி எனக்கு பெனடால்னா 40,000 போடுறாங்க ப்ரோ 18 போடலாம் போலியே எதிர்பார்க்கலாம் இவளோட இதெல்லாம் வச்சுட்டு உட்காந்து தண்ணியில
அங்க நோட்டீஸ் பண்ணீங்களா எப்படி உட்காந்து யாயே இங்க வந்தான்னு? யாரு? யாயே. அதான் சொல்லுவான்ல, அவ வாலண்டியரா அதுக்குள்ள வரதுக்கு தான் அவன்கிட்ட இந்த இது கொடுத்துருப்பான். அது கிடையாது, ஃபர்ஸ்ட் டில்யூஷன் ஃபேக்டரியில. டில்யூஷன் ஃபேக்டரியில தரல எப்படி இருந்தாலும். அங்கேயே சஸ் வச்சிருப்பாங்க. செகண்ட் இதுல தான் அவன் அந்த இது கொடுத்துருப்பான். இப்போ யாயே ஒன்று சொல்லுவா பார்த்தீங்களா, நீங்க உனக்கு அந்த பொருளோட இதெல்லாம் உட்காந்து இது கான்சியஸ் வைக்கிறது நான் தான் சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல நீங்க இது நம்ம டில்யூஷன் ஃபேக்டரியில உட்காந்து சக்கரா பியூரிஃபிகேஷன் பண்ணும்போது அந்த ரூட் இருக்குமா, அந்த ரூட் ஃபுல்லா அந்த இடமா இருக்கும் பாத்தீங்கன்னா. நான் தான் பண்ணவே இல்லையே சக்கரா பியூரிஃபிகேஷன். நீங்க 1-2 பண்ணிருப்பீங்கல்ல. ஆமா. அந்த இடத்த பியூரிஃபிகேஷன் பண்ணும்போது அந்த இடம் ஃபுல்லா ரூட் மாதிரி இருக்கும் தெரியுமா, அதே ரூட் தான் அங்கேயே இருக்கும். அந்த ரூட் வழியா வந்திருப்பா. அவளே வாயால சொல்றா ஏகிட்ட, நான் நீ சொல்லிக்கிட்ட எது என்கிட்டயே வா அப்படின்னு மாதிரி பேசுவா. ஆமா, இவதான் அந்த கத்தியில கான்சியஸ் வைக்கிறதுக்கே சொல்லி தந்திருக்கா. அதான் அந்த கத்தியில கான்சியஸ் வைக்கிறதுனா அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேல அந்த மாதிரி வச்சுக்கோ. சோ அதே பேசிஸ்ல உட்காந்து சாக்ரிட் சக்குராவோ ஒரு இதா எடுத்துக்கிட்டானா, நேச்சரோட ஒரு ஆப்ஜெக்டா எடுத்துக்கிட்டானா, சோ அவளால உட்காந்து அதுல டிராவல் பண்ண முடியுமோ அப்படின்னு மாதிரி ஒரு டவுட் இருக்கு. சரி, ரெபுடேஷன் குவெஸ்ட் ஆளுங்க எங்க இருப்பாங்க இந்த ஊர்ல? இது அயாக்காவோட இதுல, அயாக்காவோட இது ஃபேக்டரி இதுல எஸ்டேட்ல. அங்க பாருங்க அயாக்காவோட எஸ்டேட். பாத்துறேன். இந்த கொக்கோவா மைமான் எப்படி அவன் மட்டும் பறக்குறான்? நான் என்ன கேட்கல, நான் என்ன சொல்ல, அவ ஒரு செலஸ்டியல் பெட்டுன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. அவனும் ஒரு செலஸ்டியால இருந்து வந்த ஒரு பெட். யாருக்கு தெரியும்? இப்போ உண்மையாலுமே சிக்னோரா செத்துக்கிட்டான்னு வச்சுட்டா கூட நம்ம அடுத்தடுத்த வழியில ப்ராக்ரஸ் பண்ணி 11 ஹார்பிஞ்சரும் போற வழியில செத்து அந்த கினாசிஸை வந்து டரிஸ்டா கிட்ட கொடுத்துட்டு வாங்களோ நம்ம யாருக்கு தெரியும்? இல்லையே. பட் ஆனா எனக்கு ஒரு நல்ல ஒரு டீப் தாட். இப்ப சிக்னோரா செத்தாலும் கினாசிஸ் அங்க போயிருச்சுல, இவனுங்க செத்துட்டான்னு வச்சுக்கிட்டா சொல்றேன். அதனால நாசிஸ் உட்காந்து அவங்க வீட்டு போயிருக்கு. நாசிஸ் உட்காந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாசிஸ் உட்காந்து எது சொல்ல, நம்ம இவன் இருக்கான் தெரியுமா, ஸ்காராம் வச்சு நாசிஸாவே மாறிடுவான்னு தான் நினைக்கிறேன். நாசிஸை இன்ஃபியூஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். யாருக்கு தெரியும் ப்ரோ? தானோஸ் கிளவுஸ் மாதிரி அவன் பப்பட் தானே. தானோஸ் கிளவுஸ் மாதிரி எல்லா கினாசிஸையும் அவன் உடம்புக்குள்ளே போட்டாங்கன்னா வச்சாலும் வைப்பாங்க. சொல்றது ஒண்ணும் இல்ல. யோ என்னையா ரெபுடேஷன் முடிக்க முடியல? ஏன் ரெபுடேஷன் லாக்ல இருக்கு? அயாக்கா இது இல்லையா? இதான் ரெபுடேஷன் லெவல் 2 வரணும். நீங்க லெவல் 2 இன்னும் சும்மா ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் லெவல் 2 வர முடியும். அது உள்ள போங்க, அது உள்ள போய் இது எடுத்துக்கோங்க, இன்னும் சும்மா குவிஸ்ட்ல போய் எடுத்துக்கோங்க. நான் க்ளைம் பண்ணி. ஓஹோ, இதெல்லாம் க்ளைம் பண்ணாலே லெவல் 2 வந்துரும் லெவல் 2. ஃபைனல் ஃபைட் பாருங்க போய் செலஸ்டியால இருக்கு. ஃபைனல் நம்ம கேமோட ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போனா எனக்கு செலஸ்டியா தான் உட்காந்து எண்டிங் மாதிரி தெரியல ப்ரோ. ஏன் மனசு அப்படி சொல்லுது. செலஸ்டியா தான் நம்மளோட கேம் எண்டிங் கிடையாது. அது மட்டும் எனக்கு ஒரு ஷூரிட்டியா தெரியுது. ஏன்னா கேமோட எண்டிங் செலஸ்டியா கிடையாது. நம்ம டேவிட் ட்ரெய்லரை பார்த்தா கூட ஒரு டெய்னை வச்சு காமிப்பாங்க ஒரு இடத்த. என்ன ப்ரோ, பிரியாரிட்டி quest must complete before teleporting இது? எதை கொடுத்து சொல்றாங்க? பிரியாரிட்டி questனா எதை? ஓ இந்த கிரிக்கெட்ட பேசணுமா? செக் மேப் கொடுத்தா அப்படியே டிபி அடிக்காம மத்தேன். இந்த கிரிக்கெட்ட பேசி முடிச்சாதான் டிபி அடிக்கும். இனசுமால வந்து யாரையுமே தேட தேவையில்ல தானே, டைரக்டாவே அடிச்சுக்கலாம் தானே? ஆமா, டைரக்டா போனீங்கன்னா அடிச்சு. அது ஒரு நல்ல விஷயம். அவனுங்களை கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ஏற மாட்டேங்கிறான்.
நாங்க இருக்கோம். அம்மோ எந்தாந்தேண்டி. Wait, did I leave my apron outside to dry? There is no escape. எனக்கு தெரிஞ்சதுக்கு ஏன் ஜஸ்ட் 18 Inazuma shines eternal. 18 ப்ரோ 56000. என்ன இது என்னது? மேபி இதுல ஏதாவது பஃப் இருந்திருக்கும். 56000 தெரிஞ்ச வரைக்கும் 20 to 25% அந்த அளவுக்கு தான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா கேம்ல உட்காந்து 20 to 25% வந்து ஸ்டோரி பிளாட் மூவ் ஆகுது. பட் ஆனா உலகத்தோட எல்லா இதுவுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு 10% 10ல இருந்து 50% காச்சு நம்ம கிட்ட இது இருக்குது. இந்த உலகம் இப்படி, அந்த உலகம் இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கு, ஸோ சும்மா இப்படி அப்படி இப்படிலாம் ஒரு 10 to 50% இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் ஸ்டோரி படி பார்த்தோன்னா 20 to 25 புக்ஸ், லோர்ஸ், ரிசோர்ஸஸ் அதெல்லாம். சரி, அதுக்கப்புறம் ஸ்டோரியில முக்கியமானது நான் யாயே ஃபாக்ஸா இருக்குங்களா? பாத்தீங்களா யாயே ஃபாக்ஸா இருக்கு? யாயே ஃபாக்ஸ் ஃபார்ம்ல இருக்கிற பாத்தீங்களா? இல்லையே. அவ ரைடன் ஒரு கட்சின் தெரியுமா? ரைடன் அதுல உட்காந்து மக்கோட்டோ கையில உட்காந்து யாயை பார்த்து தூங்கிட்டு இருக்கு. பார்க்கவே இல்ல. அதுதான் நான் அவங்ககிட்ட சொன்னேன், யாயை குட்டி யாயை அங்க இருப்பா, மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு. நிறைய டீடைல் இருந்ததுல அதுல எந்த டீடைல பாக்குறது? கரெக்ட் தான், எனக்கு அப்படி மிஸ் ஆயிடுச்சு. நானும் மறுபடியும் விளையாண்டு பார்க்கும்போது அதை எப்படியே போஸ்ட் பண்ணி விடுவோம். போச்சு ஹெச்பி ரோல இதுலயாவது ஒரு கிரிட் டேமேஜ் ஆகி ஒரு 100 கிரிட் டேமேஜ் வரும்னு பார்த்தா நல்லா மோரா போச்சு. மோரா காலி. அவ்வளோதானா? ரெப்புடேஷன் பண்ண 3 பவுண்டிஸ் பண்ணலாம்ல. மெதுவாவே முடிச்சிருவீங்க. கேம்ல டாலஸ்ட் ஃபீமேல் கேரக்டர் யாரு சொல்லுங்க பாப்போம். கோகோ பாய் குஜாசாரா தான் ப்ரோ. கோகோ நான் எனக்கே தெரியும் போது அவருக்கு தெரியாதா? குஜாசாரா தான் இருக்கிறதுல அதான் இப்போ இருக்குது. ஏன்னா நான் குஜாசாரா தான் எடுத்து யூஸ் பண்ணேன். 163 ஹைட்ல 72 அது ஜாங்லியோட ஹைட்டா? ஆமா, தரையில கூட பாருங்க. ஏன் வர ரொம்ப இது பண்ணது ரொம்ப ஆள் இப்பதானே ஆடிட்டு இருக்கு. ஆனா கடைசி ரொம்ப வருஷமா இருந்த ஒரே ஒருத்தன்னா நம்ம ஜாங்கிலி தான். யாருமே கிடையாது. ரைடன் கூட 2000 இயர்ஸா தான் உங்களோட இப்பதான் இருந்தா. 6500 வருஷம். ஊலாலாம் அவ்வளோ ஆயிட்டு தெரியாது. ஊலாலாம் G9 ஜஸ்ட் அராரா உனக்குன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு ஆள்னா யாருன்னா சிக்னோரா இருந்தாங்க. நீங்க சொல்ல போனா சிக்னோரா அராரா உனக்கு ஃபீல்டா கொடுத்துட்டு இருந்தான். எப்படி முழு சாமியாக மாறிய வாள் சைடுல கத்தி மேல அது தேவி தேவி பரமசிவா சொல்லிங்க போலயே. இப்ப பார்த்தா யாயமிக்குதா வந்து ஒரு நல்ல அராரா அவெல்லாம் கிடைப்பாளா கேரக்டரா? யாரு யாரா? கிடைக்குவா ப்ரோ. கேட்டலிஸ்ட் ப்ரோ அவ. இல்ல பொதுவா பெட்ஸ் எல்லாம் தர மாட்டாங்களே. அதான் அது பெட்ஸ் கிடையாது. அவ பெட் கிடையாது. ஆமாயா, டிவாலினும் ஃப்ரெண்ட் தானே. ஆனா கிடைக்காது. பட் டிவாலின் ஹியூமன் ஃபார்ம் எடுக்க முடியாது. எடுக்குன்னு பிற்காலத்துல சொன்னாங்கன்னா வரலாம். ஒரு ஃபாக்ஸால எடுக்க முடியும், டிராகனால எடுக்க முடியாதா? என்னையா நீங்க? இல்ல இல்ல யோ இங்க பாரு, இரு நீ அதெல்லாம் ஒதுக்கிரு.
அந்த கிறுக்க இவ ஃபாக்ஸால ஃபார்ம் எடுக்க முடியுது. குளியூண்டு ஒரு சின்னூண்டு கேப்ல தப்பிச்ச ஆஸ்டாவோட நல்ல கான்சியஸால ஒரு மனுஷ ஃபார்ம் எடுக்க முடியுது. ஆனா டிவால்னால எடுக்க முடியாது. என்ன நீங்க அது வெட்டி அந்த அளவுக்கு பண்ணி வச்சான். அதெல்லாம் கிடையாது. எடுத்தே தான். இத்தனைக்கும் ஆஸ்டா கூட எடுக்கல. ஆஸ்டாவோட மனசாட்சி எடுத்து அது அதெல்லாம் நம்ம தலைவன் பவரு. தலைவன் தான் மாதிரி தாங்கினா சும்மாவா? என் மைண்ட் வாய்ஸ்ல பெட்டுனா வேற மாதிரி. அவ பொண்ணு கிடையாது. யாருக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. கண்ட இடத்துல கடிச்சு வைக்க போகுது. நம்ம கையில வந்த பிறகு என்னென்ன பண்ண போறாங்களோ பாருங்களா. என்ன கொழுப்பு திமிரா பேசுறாவ, நக்கலா பேசுறாவ. லீசாக்கே டக் கொடுப்பா போலியே. லிசால டம்மி. லிசா வந்து அவ ஒரு மாதிரி, அவர் மாதிரி நீங்க ஒரு மாதிரி வந்து வேற மாதிரி. கொஞ்சம் ஓவரா தான் எக்ஸ்ட்ரீம். லைக் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவறதே இல்ல. ஒரு மாதிரி கூலா காமா பதில் சொல்லு. இன்னும் அதை விட்டு வரவே இல்லை. இவங்க எல்லாமே தாங்கணுங்க. கொக்கோ நீ அது இது ஆனா மெயினா வெற்றிமையாலதான் மெயினா வெற்றிமையால அவ ரியாக்ஷன் கேட்டாப்ப வந்து அந்த இது மாறிக்குது. ரொம்ப நிறைய விஷயம். Let me lead you torn to oblivion. Illusion shattered. இல்ல bro, நீங்க கிருஷ்ணா bro நீங்க மேங்கா படிச்சிருந்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பர்சன். மேங்கா படிச்சிருந்தீங்கன்னா முக்கியமான ஒரு பர்சன் வந்து தெரிய வரும். ஸோ இன்னும் சொல்ல போனா சாரா உட்காந்து சுமேரு அகாடமியில ஏன் உட்காந்து ஃபைனல் இயர் இம்யூன் பண்றானுங்க அவனுங்க எல்லாம். ஸோ இன்னும் நிறைய இருக்குது. நீங்க மேங்கா படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தேடலாம். Land of knowledge. Knowledge na resource ஆமா. According to myth, European dragon can't take. அது யூரோப்பியனே கிடையாது. மான்ஷாட் வந்து ஜெர்மன் தானே. ஜெர்மன் தான். ஜெர்மன் டிராகன் கேன் டேக் ஹியூமன் ஃபார்ம். இது எப்படி தெரியுமா இருக்கு? யோரிச்சிங்கிற பேருக்கெல்லாம் தர முடியாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. எதையாவது பேச தூக்கி பிடிச்சிட்டு வந்துடுவேண்டி. எல்லாத்துக்கும் இந்த கோகோ பாய் தான் காரணம். லீக்ஸ் குடுக்கறங்கிற பேர்ல கண்டதை கொடுத்துட்றேன். சொல்லியா எரிச்சி கோகோ பாய் தானே காரணம். எல்லாத்துக்கும் இந்த பர்னி பை தான் காரணம். இல்ல ப்ரோ, நான் பொக்கனோ ஹீரோ அகாடமியா விட்டுட்டேன். அந்த சீரியஸ் எனக்கு மாதிரி கடுப்பத்த சொல்லிட்டு நான் விட்டேன். நாளா பாத்துட்டு தான் ப்ரோ இருக்கேன். வெறித்தனமா இருக்கு. நல்லதா இருக்கு. எனக்கு பிடிக்கல. எனக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி வெறியா இருக்கு. மேங்காவும் சரி அந்த ஃபேண்டம் உட்காந்து அந்த அனிமே கேவலமா உட்காந்து பேசுறது. இவனுக்கு 7 years கொடுத்தே எனர்ஜி ரீசார்ஜ் இவ்வளவு வேகமா ஆகுதா? அப்புறம் ஈஸ்ட் வெஸ்ட்னு தான் பிரிப்பாங்க. அதுல யூரோப்பியன் தான் ஃபேமஸ். அதெல்லாம் சொல்லாதீயா. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சொல்லுங்க. திருச்சி சொல்லுங்க. ஜெர்மனியும் யூரோப்புக்குள்ள தான் இருக்கு. சொல்லுங்க. ஈத்தரும் லுமினும் ஒன்னா சேர்றதுக்குள்ள நம்ம எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடும். கண்டிப்பா ப்ரோ வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்குலாம் அதோ இல்லையோ கோகோ பாய்க்கு ஆயிரும். எதுக்கு எடுத்தாலும் என்ன இழுக்கிறது? இல்லையா கோகோ பாய்? கருத்து கணிப்பு அப்படிதான் சொல்லுது. இந்த ஸ்டாட்ஸ் பேசுதுன்னு நான் சொல்றேன். டைம்ஸ் நவுல படிச்சேன். சரி தெரிஞ்சுக்கிட்டேன்.
நம்ம எப்பயுமே ஒரு கேரக்டர் எடுத்தா ஓபன் வேர்ல்ட்ல டெஸ்ட் போடுறதுக்கு ஒரு இடத்துக்கு போவோம், அங்கதான் போறேன். அப்ப நிக்கி ப்ரோ சிங்கிள், நானும் சிங்கிள் தான் ப்ரோ. நமக்கெல்லாம் யாரு ப்ரோ கிடைப்பாங்க? அப்படிதான் சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு என்ன இன்னைக்கு என்ன இந்த வால்பேப்பர் யூஸ் பண்ணிருக்கீங்க? இன்னும் ஒரு வால்பேப்பர் இருக்கிறத இல்லையா 2 நாளா தொடர்ந்து அது போட்டேன். இன்னைக்கு எண்டிங்க்கு இது கரெக்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. இன்னும் 2-3 தம்ப்நெயில கைவசம் பண்ணிட்டீங்கன்னா அப்பப்ப மாத்தி போட்டுக்கிட்டேன். ரைடன் என்ன தெரியல. சொல்லுங்க. என்னோட பையனுக்கு T6 முராட்டா போட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணுவானா? நல்லா இருக்கு. இது கோகோ, நீ வேற கோகோபே அவர் பொண்டாடி கூட உட்கார்ந்து ஸ்ட்ரீம் போடுவாப்ல. காட்சா பண்ணி கொடுப்பாரு. உனக்கு என்ன பண்ண வேணும் அப்படின்ட்டு. சொல்லுங்க கேக்குறதுக்கு நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பால் ரீரனப்பே கோகோபே கல்யாணம் நினைக்கிறேன். அவர் வைஃப்க்கு பால் ரீரன் புல் பண்ணி கொடுப்பாப்ல. இப்பதான் சரி ஓகே. அப்ப கப்பிள்ஸ் கேமிங் போடுவோமா? கப்பிள் கோல்ஸ் போடுவோமா? நிக்கி ப்ரோ போய் கஸ்வா ஃப்ரெண்ட் கேவ் பாரு. எந்த போறேன் ப்ரோ இது முடிச்சு. அது அந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு இந்த வழி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எப்பயுமே இந்த இடத்துல ஒரு டெஸ்டிங்கை போடுவோம். அந்த டெஸ்டிங்கை போட்டுட்டு போவோம். வால் வெர்சஸ் 4 வின் கார்ட்ஸ். டெஸ்டிங்னா இதுதான் ஏன் டெஸ்டிங். நீங்களாம் ஒன்று சேர்த்துறதுக்குள்ளே கரெக்டாக ப்ரோ. அவர் வீட்டுக்கு ஐயா நேத்து 2 நாளைக்கு முன்னாடி என்னோட மைக்ல இருந்து குழந்தை சத்தம் கேட்டது. அதனால வந்து மக்கள் எல்லாரும் அது தங்கச்சி சத்தம் தானே. அதுதான் நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தா நீங்க தப்பா நினைக்கிற மாதிரியே பண்றாங்க. சரி பண்றாங்க. இதுக்கு மேல விட்டா செத்துருவான். எல்லாரையும் ஒன்னா சேர்க்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஒரு அல்ட் போடும்போது அடுத்த அல்ட் வந்துருச்சு பாலுக்கு. அதான் இதுதான் பால். எல்லாத்துக்குமே அல்ட் வந்துருச்சு. கூல்டவுன் பாலுக்கு வந்து அப்டேட் கொடுக்குற மாதிரி இருந்தா கூல்டவுன் ஒரு 5 செகண்ட் குறைச்சாங்கன்னா வெறித்தனமா இருக்கும் ப்ரோ. பாலோட C6 என்ன தெரியுமா? டீம்மேட்ல இருக்க எல்லாத்தோட கூல்டவுன் 5 செகண்ட் குறைச்சிருவா. சரி C2 என்னன்னு தெரியுமா? C2 வந்து 60% டிஃபென்ஸ் தாண்டி போவா. அது க்ளீன் மாதிரி தான். ரொம்ப 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 பெரிய இது. நீ சொல்லியா சச்சு? நீதாயா என்ன நல்லா புரிஞ்சிச்சு. எங்கயா கிரேவ் இருக்கு? கிரேவா அது எந்த இடத்துல இருக்கு? இங்க சும்மால தான் இருக்கும். இருங்க போய் பாருங்க. இதுதான் தான் இருக்கும். பக்காவே மேரேஜ். சொல்லுங்க. எனக்கு ரெசிஸ்டன்ஸ்லாம் தரணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு ஜஸ்ட் ஒரு மோராவா கொடுத்தா கூட எனக்கு சைனால ரீசெண்டா ஒரு இது காம் நடந்தது, இந்த ஈவெண்ட் மாதிரி. அதுக்கு மோரா வச்சு சாப்பாடு வாங்கிக்கலாம். என்ன பண்ணீங்க? ஐயோ மக்களே, பேசிக்கிட்டே என்ன பண்ணீங்க? உங்ககிட்ட பேசிக்கிட்டே கசுவாக்கு பதில என்ன பண்ணீங்க? லைவ் பாருங்க. பேசிக்கிட்டே கொக்கா அதுவும் ஏதோ காமிச்சுக்கிட்டு ஐயோ பண்ணு கசுவாவா யாரையா நீங்க எல்லாம்?
ஐயோ இது என்ன சம்பவம்? ஃப்ரெண்டோட கிரேவ தேட போனா எல்லாம் வந்தீங்க. நிக்கி ப்ரோ உங்க கிரேவ் லொகேஷன் நீங்களே தேடி. இது நல்லா இருக்கு. ஐயோ எங்க இருக்கு கரசரிங்க போல. யோ கசுவா கிரேவ் லொகேஷன் வந்து மாறினேன். ஏன்னா பேசிக்கிட்டே கோகோவாயிட்டு பேசிக்க கோகோவாயிடு வாயில சொல்ல வேண்டியது டைப்பா மாறிடுச்சு. எங்கேயா இருக்கு? எனக்கு எங்கேயா போடவே இல்லை. போட்டிருக்காங்க, வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன். ஐயோ ப்ளூ கலர் ஸ்வாட். ஓகே எந்த லொகேஷன்? ஓ ப்ரோ அந்த கசுவாவோட ட்ரைலர்ல அப்படியே லைவ் வாங்க இருக்கேன். அந்த கசுவாவோட ட்ரைலர்ல அவன் கையில ஒரு பூனை இருந்திருக்கு. அந்த பூனையும் அவன் படத்துக்கு பூனை அங்க இருக்கும், அங்க இருக்கும். அந்த பூனை அங்க தான். ஓ கசுவாவோட ஃப்ரெண்டோட கிரேவ் வந்து இதுக்குள்ளேயே தான் ப்ரோ இருக்கு. நருக்காமி ஷ்ரைனுக்கு பின்னாடி இருக்கு. மனுஷன் அங்க உதைச்சு வச்சிருக்காங்க. யாரு புதைச்சதுன்னு தெரியல. பட் ஆனா கசுவா தான் வச்சிருப்போம். ரெஸ்ட் இன் பீஸ் நிக்கி. ப்ரோ கமெண்ட் சொல்லி ஆயிடுச்சு ப்ரோ. ஒரு வீட்டில் குழந்தை சத்தம்லாம் கேட்குது. நான் இங்கே தான் வச்சிருக்கேன். இங்கே 2 கிலோ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, இதுக்கு பக்கத்தில் தான் வச்சிருக்கேன். இங்கே யாரையா செடியெல்லாம் நட்டுருக்காங்க பீஸ்ஃபுல்லாக. செடி நட்டு அப்புறம் வந்து பாறையிலே படிக்கட்டெலாம் பண்ணி இதே மாதிரி டப்பாய்க்கு ஒரு கிரேவ் வச்சுருந்துருக்கலாம். ஐயோ இதான் கத்தியா? அவன் பூனே அங்கே இருக்கு, விஷனும் அங்கே இருக்கு பாரு. தண்டர் இன்சினரேட் பாடி அண்ட் போன் நரிஷிங் தேர். யாரோ ஒருத்தர் ஸ்டோரியில பயங்கரமா இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறவங்க இந்த கத்தியும் அந்த இதையும் எடுத்துட்டு வருவேன் பிற்காலத்தில். கண்டிப்பா கண்டிப்பா பிற்காலத்தில் சொல்றதோட இன்னசமா ஏதாச்சும் ஸ்டோரி ஏதாச்சும் அதட்டும். அந்த மனுஷனோட பேரை மட்டும் சொல்லவே கடைசி. ஆமா முடிச்சாச்சு. இன்னும் ஒரு வருஷம் பேரு யோசிச்சிருக்க மாட்டாங்களா இருக்கும். இல்லாட்டி என்ன வச்சிருப்பாங்கன்னா ஒருத்தன் வந்து அந்த ஸ்வாடையும் அந்த விஷனையும் எடுக்க போறான்ல, அவன் பேரும் இவன் பேரும் ஒன்னா இருக்குமா இருக்கும். எப்படி வெண்டிக்கு உட்காந்து எப்படி பேர் வச்சாங்களோ அது மாதிரி. ஸோ அதனால அப்போ ரிவீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. ஓகே மக்களே, பார்த்துட்டு எல்லாத்துக்கும் நன்றிகள் கூடி. தேங்க்யூ ஸோ மச் ஜாயினிங் ஸ்ட்ரீம். மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. ஸோ ஸ்ட்ரீமை முடிச்சுக்கலாம். நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விரைவில் உங்கள் நான். பாய் பாய் பாய். எரிச்சி பாய், சச்சினாரன் பாய், கிருஷ்ணா வாடுவேக் பாய். பார்த்துருக்க எல்லாத்துக்கும் நன்றி ப்ரோ. டுவெல் வாட்சிங். பாய் பாய். சி பாய் 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 பாய். மாஸ்டரி ப்ரோ பாய். தர்ணி ப்ரோ பாய். பாய் எஸ். Illusion shattered. There is a warrior. Needs again.